போட்டு கீழே கொஸ்டின், கஷ்டமான கொஸ்டின் நம்பர் 1. நம்பர் 2 முடிச்சுட்டு உடனே சம்மரி எழுத சொல்லும். 10 நிமிஷம் தான் டைமு. அதுக்குள்ள என்ன பண்ணணும்? லைவா சம்மரி எழுது. கொஞ்சம் டைம் மட்டும் கொடுங்க. அதுக்கப்புறம் வெப்சைட்லயே நம்ம சம்மரி எழுதுறது, அதுல சம்மரிக்கு மார்க் போடுறது எல்லாமே கொண்டு வந்துடும். இப்போதைக்கு நோட்ல எழுதுங்க. இல்லைன்னா ஒண்ணு பண்ணுவோம், டைரக்டா குவில் பாட்டில் டைப் பண்ண வச்சிருவோம். ஆன விங் அந்த மாடிஃபைடு உடான் ஸ்கீம் நல்லா படிச்சுக்கிடுங்க. சரியா? பயங்கரமா கரண்ட் அஃபேர்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். உடான் ஸ்கீம்னு என்னது? என்னது? சூர்யா படம், சூர்யா படத்துடைய ஸ்கீம். உடான் ஸ்கீம்னா என்னது? ரீஜனல் ஏர் கனெக்டிவிட்டி. ஏர் கனெக்டிவிட்டி மட்டும் கிடையாது, பிளைட் விடுறது மட்டும் கிடையாது, ரீஜனல் ஏர் கனெக்டிவிட்டி. சரியா? லோக்கல் ஊர்கள் இருக்குல்ல, பெரிய பெரிய சிட்டி கிடையாது, லோக்கல் ஊர்களுக்குள்ள என்ன கொடுக்கணும்? பிளைட் கனெக்டிவிட்டி கொடுக்கணும். அதுதான் உடான் ஸ்கீம். இப்ப அந்த ஸ்கீமை கொஞ்சம் மாத்தி என்ன கொண்டு வந்திருக்காங்க? மாடிஃபைடு உடான் ஸ்கீம். உடான் ஸ்கீம் வந்து 2016, இப்ப 2026 ஆயிடுச்சு. 10 வருஷத்துல இந்த உடான் ஸ்கீம் சக்சஸா ஃபெயிலியரா கேட்பேன். மாடிஃபைடு உடான் ஸ்கீமுக்கும் இந்த ஸ்கீமுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கிறத கேட்பேன். சப்சிடிஸ். சப்சிடினா என்னது? சப்சிடினா மானியம். ஒரு ஃபீல்ட மேல கொண்டு வரணும்னு நினைச்சாங்கனாலே என்ன கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க? மானியம். சரியா? சோ சப்சிடி கொடுக்காங்கனாலே சோலாருக்குலாம் சப்சிடி கொடுக்காங்க. ஏன்? மக்கள் என்ன பண்ணணும்? உருவாக்கணும். சப்சிடி வந்துட்டு என்ன பண்ணாதான்? டிமாண்ட உருவாக்காது. டிமாண்ட உருவாக்காது. யாருக்கு? ஏர் டிராவல். யாருக்கு? சின்ன டவுனுக்கு ஏர் டிராவல் டிமாண்ட சப்சிடி உருவாக்காது. சரியா? நீங்க சொல்லுங்க. சப்சிடி வந்துட்டு டிமாண்ட உருவாக்காது அப்படிங்கிறது கரெக்டா? கரெக்டா? சப்சிடிஸ் டிமாண்ட உருவாக்காது அப்படிங்கிறது கரெக்டா? ஸ்பெசிபிக்கா டிமாண்ட் உருவாக்காதுன்னு சொல்லுவாங்க. எதுக்கு டிமாண்ட் உருவாக்காதுன்னா ஏர் டிராவல். சப்சிடிஸ் டிமாண்ட் உருவாக்காதுங்கிறது தப்பு. சரியா? நீங்க ஃபில்லர்ஸ்ல இதெல்லாம் தப்பு விடுவீங்க, அரைக்குறை மீனிங்க புடிச்சுக்கிடுவீங்க. சப்சிடிஸ் டிமாண்ட் உருவாக்காதுங்கிறது தப்பு. சப்சிடிஸ் ஏர் டிராவலுக்கு டிமாண்ட் உருவாக்காதுங்கிறது தப்பு. இந்த டவுனுக்கு தான் ஏர் டிராவலுக்கு டிமாண்ட உருவாக்காது. சரியா? படிக்கும் போதே எப்படி படிக்கணும்? எவ்ரி சிங்கிள் வேர்டுக்கு மீனிங் இருக்கு, தெளிவா படிக்கணும். இன் அ பிட், இன் அ ட்ரை, முயற்சி. பிட் பண்றாங்க அப்படின்னா, பிட் பண்றாங்கன்னு என்ன அர்த்தம்? ஆக்ஷன். ஆக்ஷன் இருக்குல்ல, ஏலம். முயற்சி பண்றாங்க. ஆக்ஷன்னா ஏலம். ஏலத்துல வாங்குற முயற்சி தான் பிட். இப்ப பிட்னா என்னது? முயற்சி. என்ன முயற்சி பண்றாங்க? புத்துயிர் அளிக்கணும். புத்துயிர் அளிக்கணும். சூப்பர். ட்ரை பண்றாங்க. ஆன்லைன்ல கரெக்டா சொன்னாங்க. புத்துயிர் அளிக்கணும். எதை? லோக்கல் ஏவியேஷன் செக்டர், பிராந்திய விமானத்துறை. ரைட்ஸ். The Union Cabinet has signed off. Signed off என்ன பண்றது? அப்ரூவ் கொடுக்கிறது. மேக் ஆஃப் இன்னைக்கு படிச்சோம். மேக் ஆஃப் என்ன வருது? எஸ்கேப் ஆகுது. கட் ஆஃப், கேன்சல். கால் ஆஃப், கால் ஆஃப் தான் கேன்சல். கட் ஆஃப்னா என்ன பண்ணுது? ரிமூவ் பண்றது. புட் ஆஃப்னா போஸ்ட்போன் பண்றது. மறுபடியும் ஒரு தடவை. சைன் ஆஃப்னா என்னது? அப்ரூவல் கொடுக்கிறது. புட் ஆஃப்னா என்னது? போஸ்ட்போன் பண்றது. கால் ஆஃப்னா கேன்சல் பண்றது. கட் ஆஃப்னா ரிமூவ் பண்றது. மேக் ஆஃப்னா எஸ்கேப் ஆகுது. வேற ஏதாவது விட்டுனா? கம் ஆஃப். கம் ஆஃப்னா பிடிக்கிறது, உடஞ்சி பிடிக்கிறது. சரி, அந்த பிரான்ச் உடஞ்சி விடுறது. பிரான்ச் கேம் ஆஃப் த ட்ரீ, உடஞ்சி வர்றது. ஓகே, ரைட். சைன் ஆஃப் என்ன சைன் பண்றாங்க? மாடிஃபைடு உடன் ஸ்கீம் வித் 6 மடங்கு அதிக பட்ஜெட். செலவு, அவுட்லேனா செலவு. 6 மடங்கு அதிக செலவு பண்ண போறான். சரியா? 6 மடங்கு அதிக செலவு பண்ண போறான். சரி, இந்த மாடிஃபைடு உடான் ஸ்கீமை எதுக்காக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க? லோக்கல் ஏவியேஷன் செக்டாருக்கு ரிவைவ் பண்ற ஒரு முயற்சி.
அதுக்குதான் இந்த உடான் ஸ்கீமை லான்ச் பண்றாங்க. சரி, உடான் ஸ்கீமை லான்ச் பண்றாங்க, சைன் ஆஃப் பண்றாங்க. உடான் ஸ்கீம் இல்ல, எந்த ஸ்கீம? மாடிஃபைடு உடான் ஸ்கீம இது பண்றாங்க. 6 மடங்கு ஹையர் அவுட்லே. 6 மடங்கு அதிகம்னா எதை விட அதிகம்? மெதுவா மெதுவா. முதல்ல இருந்த உடான் ஸ்கீமை விட இதுக்கு 6 மடங்கு அதிகம். பாருங்க, ஹையர் கம்பேரிட்டிவ். அங்க 1000 கோடி கொடுத்தாங்கன்னா இங்க 6000 கோடி கொடுத்துருப்பாங்க. 6 மடங்கு அதிக அவுட்லே. அவுட்லேன்னு என்னது? அவுட்லேன்னு என்னதுங்க? எக்ஸ்பெண்டிச்சர், செலவீடு. பட்ஜெட்னு கூட சொல்லாதீங்க, ஏன்னா பட்ஜெட்ல ஒண்ணு போடுவானுங்க, செலவழிக்க மாட்டானுங்க. இந்த அவுட்லேன்னா என்ன அர்த்தம்? இவ்வளவு தூரம் என்ன பண்ணிக்கலாம்? செலவழிச்சுக்கிறது. சரி, ஓகே. The scheme, இந்த ஸ்கீம் உடான மாடிஃபைடு உடலாம் தெரியாது. வாசி. ஸ்கீம் had been launched, முதல்ல லான்ச் பண்ண படிச்சு. எதுக்கு? expand to interior ஏவியேஷன் வரத லான்ச் பண்றாங்க. எதை யூஸ் பண்ணி? ஷெட்யூல் கம்யூட்டர் ஏர்லைன்ஸ், பயணிகள் விமான சேவை. பயணிகள் விமான சேவை வழியா என்ன பண்ணலாம்? இன்டீரியர் ஏரியாவுக்கு ஏர் டிராபிக் கொண்டு வரலாம், இல்ல ஏவியேஷன் கொண்டு வரலாம். அதான் பிளான். தென் என்ன அர்த்தம்? த தென் சீஃப். தென்னா என்ன அர்த்தங்க? தென் சீஃப் மினிஸ்டர். த தென் சீஃப் மினிஸ்டர் அப்படின்னா என்ன அர்த்தம்? முன்னாடி, அப்ப இருந்தவர். அப்பவே, எப்பவே லான்ச் பண்ணது? எதுக்காக? இதெல்லாம் கொண்டு ஷெட்யூல் கம்யூட்டர் ஏர்லைன்ஸ் உள்ள வரணும். அப்பவே இண்டஸ்ட்ரி அண்ட் எக்ஸ்பர்ட்ஸ் இவங்க என்ன பண்றாங்க? கம்ப்ளைண்ட் பண்றாங்க. என்னது? வயபிள் பிசினஸ் கேஸ் யாரு பண்ணல? உடான் பண்ணல. அப்ப இந்த ஸ்கீமுங்கிறது எதை பத்தினதுக்கு? இங்க இருந்து ஆரம்பிக்கிறது எதுன்னா உடான். இப்போ மாடிஃபைடு உடானுக்கு 6 மடங்கு அதிக காசு கொடுக்கானுங்க. இது நியூஸ். இது பழைய உடான எப்ப லான்ச் பண்ணாங்க, அதுல என்ன பிரச்சனை இருந்துச்சுன்னு சொல்ல போறாங்க. இப்ப புதுசா ஒண்ணு லான்ச் பண்றாங்க. பழசு த உடான் ஸ்கீம், மாடிஃபைடு கிடையாது, உடான் ஸ்கீம் முதல்ல லான்ச் பண்ணது இதுக்காக. அப்பவே என்ன சொல்லியிருக்கானுங்க? இது என்ன கிடையாது, வயபிள்னா பாசிபிளான பிசினஸ் கேஸ் கிடையாது. யாருக்காக? சின்ன ரீஜனல் ஏர்லைன்ஸ்ல இதுல பிசினஸ் ஓடாது அப்படின்னு யார் சொல்லியிருக்கா? இண்டஸ்ட்ரி அனலிஸ்டும் எக்ஸ்பர்ட்ஸும் அப்பவே சொல்லியிருக்கான். நீ உடான் ஸ்கீம்னு போடுற, நீ போடுற ஸ்கீம் யாருக்கு பிசினஸ் வராது? சின்ன சின்ன லோக்கல் ஏர்லைன்ஸுக்கு என்ன வராது? பாசிபிளான ஒரு பிசினஸ் சிச்சுவேஷன் அமையாது. காரணம் என்னது? டியூ டு ரீசன். காரணம் என்னது? சப்போர்ட்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணும். சப்போர்ட்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்னது? ஒழுங்கான ஏர்போர்ட் வேணும், ஒழுங்கான பில்டிங்ஸ் வேணும், ஒழுங்கான ஸ்டாஃப் வேணும். இதெல்லாம் இருந்தாதான் லோக்கல் ஏரியால நீங்க பிளைட்டை விட முடியும். சோ இதெல்லாம் இல்ல. இதெல்லாம் இல்லைங்கும் போது சின்ன ரீஜனல் ஏர்லைனுக்கு இது ஒரு பாசிபிளான பிசினஸ் கேஸ் தான் இருக்காதுன்னு அப்பவே இவனுக்கு என்ன பண்ணிருக்கானுங்க? கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. சரி, டியூ டுனா ரீசன்ங்க. காரணம் என்ன சொல்றாங்க பாருங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்காது, உள்கட்டமைப்பு இருக்காது. அடுத்தது ப்ரெடிக்டபிள் பேசஞ்சர் டிமாண்ட், எவனுமே வரமாட்டான். அன்பிரடிக்டபிள் பேசஞ்சர் டிமாண்ட், கணிக்க முடியாத பேசஞ்சர் டிமாண்ட். அடுத்தது கவரேஜ் இருக்காது. என்ன கவரேஜ்? ஆபரேட்டிங் காஸ்ட். பிளைட் இங்க இருந்து அங்க விடுறதுக்கு 1 லட்சம் ரூபாய் ஆகும் அப்படின்னா டிக்கெட்டு எவ்வளவுதான் விற்க முடியும்? 50,000 தான் விற்க முடியும். இப்ப என்ன கவர் ஆகல? ஆபரேட்டிங் காஸ்ட் கவர் ஆகல. 3வது பிரச்சனை. அண்ட் பிளைட் விடுறாங்கன்னே நம்ம ஆட்களுக்கு தெரியாது. இப்படி ஒரு ஸ்கீம் இருக்குன்னே நம்மளுக்கு தெரியாது. இந்த ஸ்கீம்ல இருந்து பிளைட் விடுறாங்கன்னா நம்மளுக்கு எப்படி தெரியும்? இந்த 4 பிரச்சனை இருக்கிறதுனால என்ன சொல்றாங்க? உடான் ஸ்கீம் விளங்காது, அதான் சொல்ல வராங்க. இந்த 4 பிரச்சனை அவன் அப்பவே என்ன பண்றான்? கம்ப்ளைண்ட் பண்றான். சரி, இப்பதான் யார் வரா?
யார் வரும்? மாடிஃபைடு. இது ஃபுல்லாவே யார்கிட்ட இருந்த பிரச்சனை? உடான்ல இருந்த பிரச்சனை. அப்ப மாடிஃபைடு உடான்ல இந்த பிரச்சனைகள் இருக்க கூடாது. என்ன பிரச்சனை இருக்கு? ஃபர்ஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்ல, பேசஞ்சர் டிமாண்ட், காஸ்ட் கவரேஜ் கிடையாது, லேக் ஆஃப் அவேர்னஸ். இவ்வளவு பிரச்சனை இருக்கு. பிரச்சனை எல்லாம் இருக்க போய் தான் 6 மடங்கு அதிக காசு கொடுக்கானுங்க. காசு கொடுத்து மாடிஃபைடு உடான் கொண்டு வரான். மாடிஃபைடு உடான்ல என்ன கொடுக்கானுங்க? சப்சிடி பீரியட். நீங்க இந்த இடத்துக்குள்ள எல்லாம் ஃபிளைட் விட்டீங்கன்னா என்ன கொடுப்பாங்க உங்களுக்கு? சப்சிடி மானியம் கொடுப்பாங்க. யாருக்கு? யார்? ஃபார் Tier 2 and Tier 3 routes. நிப்பாடுங்க. Tier 2 சிட்டின்னு என்ன தெரியுமா? Tier 1 சிட்டி அப்படின்னா என்ன தெரியுமா? Tier 2, Tier 3 சிட்டி. Tier 1ல யாரெல்லாம் இருப்பாங்கன்னா சென்னை, பெங்களூரு, மும்பை, கல்கட்டா, டெல்லி, இவங்க Tier 1 மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ். இங்கெல்லாம் ஃபிளைட் வசதி இருக்கா? இருக்கு. இங்க நல்லாவே இருக்கு. இதை பத்தி உடான் ஸ்கீம் கிடையாது. உடான் ஸ்கீம் யாருன்னா இதை விட கீழே இருக்குது. சரியா? தூத்துக்குடி மாதிரி இடம்லாம் வந்துட்டு Tier 2, 3ல தான் வரும். சரியா? 2ல கூட வரும். 3 வரைக்கும் தரணும்னா இதை விட இன்டீரியரா போனீங்கன்னா அதெல்லாம் 3. தமிழ்நாட்டுல எங்கெல்லாம் ஏர்போர்ட் இருக்குன்னு தெரியுமா? மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர், சென்னை, தூத்துக்குடி. எதுல இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்? அதான் அங்க அந்த பக்கம் போனா தெரியும்டா அப்படிங்காங்க. மதுரை இன்டர்நேஷனல் தான். மதுரை இன்டர்நேஷனல் தான். சென்னை இன்டர்நேஷனல் தான். திருச்சி வந்து இன்டர்நேஷனல் தெரியல எனக்கு. கோயம்புத்தூர் இன்டர்நேஷனலா? சரி. அப்ப அதெல்லாம் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ஸ். மதுரைலாம் Tier 1 சிட்டிக்குள்ள போயிடும். சரியா? Tier 2 and Tier 3 சிட்டிக்கு அந்த ரூட்டுக்கு என்ன கொடுக்கானுங்களா? சப்சிடி. சப்சிடின்னு என்னது? மானியம். மானியம்னு என்னன்னு புரியுமா உங்களுக்கு? மானியம்னு என்னது? இந்த ரூட்ல நீ போனேன்னா உனக்கு இவ்வளவு காசு கவர்மெண்ட் கொடுக்கும். கவர்மெண்ட் கொடுக்குற காசு தான் என்னது? மானியம். அப்ப எனக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சோலார் வாங்குற வச்சுக்கோங்க. சோலார் 1.5 லட்சம் வருதுன்னா கவர்மெண்ட் 72,000 மானியம் கொடுக்கும். இப்ப நான் எவ்வளவு கட்டினா போதும்? மீதி காசை கட்டினா. சரியா? மீதி 78,000 கட்டினா போதும். எனக்கு சோலார் 1.5 லட்சத்துக்கான சோலார் கிடைச்சிடும். பிகாஸ் இது சப்சிடி. சப்சிடி யாருக்கு தான் கொடுக்காங்க? Tier 2 and Tier 3 routes. இதை என்ன பண்ணிருக்காங்க? இன்க்ரீஸ் 3 years to 5 years. உடான் ஸ்கீம்ல எத்தனை வருஷம் இருந்துச்சு? அப்போ 3 வருஷத்துக்கு சப்சிடி கொடுப்பாங்கன்னு இருந்துச்சு. இப்ப அதை என்னன்னு மாத்திட்டாங்க? 5 வருஷம் மாத்திட்டாங்க. எக்ஸ்டென்ஷன். One of the small carriers had sought under Udan before the COVID-19 pandemic hit. சொல்லி முடிஞ்சிட்டு. என்னங்க மீனிங் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் இது கரெக்டான ஸ்டெப்பா தப்பான ஸ்டெப்பா அதை சொல்லணும். 3 வருஷத்துக்கு 5 வருஷம் மாத்திக்கிறாங்கல்ல, கரெக்டான ஸ்டெப்பா தப்பான ஸ்டெப்பா? கரெக்டான ஸ்டெப்பா. ஏன்? COVID-19 இருந்து அடி வாங்குறதுக்கு முன்னாடியே உடானுக்கு கீழே கேட்டிருந்தான். யாரு கேட்டிருந்தா? பார்த்தோம்ல, ஸ்மால் கேரியர் தான் இதுல பாதிக்கப்படுவான். அவனுக்கு தான் லாபம் எடுக்க முடியாது. இந்த ஸ்மால் கேரியர்ல குறைஞ்சது ஒருத்தனாவது கேட்டான். என்ன கேட்டான்? நீங்க 3 வருஷத்துக்கு சப்சிடி கொடுக்குறீங்க. 3 வருஷத்துக்கு கொடுக்குற சப்சிடி எத்தனை நாளைக்கு கொடுங்க? 5 வருஷத்துக்கு கொடுங்க அப்படிங்கிறது அந்த ஏர்கிராஃப்ட் கேரியர் கேட்டதுதான். சரியா? an extension which at least one of the small carriers had sought. அப்ப எப்படி வாசிக்கணும்? வாசிங்க. At least one of the small carriers had sought an extension. எதுக்கு கீழே? உடான் முன்னாடி இருந்துச்சுல, உடானு. உடானுக்கு கீழேயே எக்ஸ்டென்ஷன் கேட்டான். அதுவும் எப்ப கேட்டான்? கோவிடுக்கு முன்னாடியே இவன் கேட்டிருக்கான். என்ன கேட்டிருக்கான்? 3 வருஷத்துல இருந்து 5 வருஷமா ஆக்குங்கன்னு கேட்டிருக்கான். அப்ப அவங்க கேட்டத எப்பதான் இவனுக்கு கொடுக்கானுங்க? 2026ல மாடிஃபைடு உடான்ல தான் கொடுக்காங்க.
கேட்கறத கொடுக்கானுங்க, ஆனா கொஞ்சம் லேட்டா கொடுக்கும். சரி பேசிக்கா உடான்ல சப்சிடி பீரியட் இருக்கு 3 வருஷம். மாடிஃபைடு உடான்ல எத்தனை வருஷம்? 5 வருஷம். இது அந்த ஏரோப்ளைன் கம்பெனிக்காரன் என்ன பண்ணிட்டு தான் இருந்தான்? ஏறிட்டு தான் இருந்தான். எக்ஸ்செக்வர், அரசு கஜானா, அதுதான் இந்த வார்த்தை எக்ஸ்செக்வர். கவர்மெண்ட் கொடுக்கிற காசு, காசு எங்க இருந்து கொடுக்கணும்? எக்ஸ்செக்வர். சோ கவர்மெண்ட் உடைய கஜானா எதையும் ஃபண்ட் பண்ணுமா? சப்சிடிஸ், மானியத்தை டைரக்டா, மானியத்தை டைரக்டா ஃபண்ட் பண்ணுமா? எதை விட? ஹேவிங் ஏர்லைன்ஸ் லெவிங் அண்ட் அடிஷனல் சார்ஜ் வித் பேசஞ்சர்ஸ். இதுக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கு? பேசஞ்சர்ஸ் இருந்துதான் அந்த சப்சிடி காசை யார் வாங்கிட்டு இருந்திருக்கா? ஏர்லைன்ஸ் வாங்கிட்டு இருந்திருக்கு. இப்ப என்ன சொல்றானுங்க? அரசு கஜானா என்ன பண்ணிரும்? எக்ஸ்செக்வர் என்ன பண்ணிடுவான்? டைரக்டா யார்ட்ட கொடுத்துருவானா? ஏர்லைன்ஸ் கொடுத்துருவான். இதுக்கு முன்னாடி அந்த காசை யார்ட்ட வாங்கிட்டு இருந்தாங்க? ஏர்லைன்ஸ் லெவினா டாக்ஸ், டாக்ஸ் போட்டு இருந்துச்சு. யார்கிட்ட டாக்ஸ் போட்டு இருந்துச்சு? அடிஷனல் சார்ஜ், அடிஷனல் சார்ஜ் டாக்ஸ் போட்டு இருந்துச்சு. யார்கிட்ட இருந்து? பேசஞ்சர்ஸ் இருந்து. செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, இவ்வளவு நாள் பேசஞ்சர்ஸ் இருந்து அடிஷனல் காசு வாங்கிட்டு இருந்தேன். இனிமேல் என்ன பண்ணிடுவோம்? அரசு கஜானா டைரக்டா யாருக்கு கொடுத்துரும்? டைரக்டா கவர்மெண்ட்டுக்கு இல்லடா, கவர்மெண்ட் யாருக்கு கொடுத்துரும்? டைரக்டா ஏர்லைன்ஸ் கொடுத்துரும். சப்சிடிஸ் டைரக்ட் லைன் மட்டும் தான் கொடுத்துருக்கானுங்க, டைரக்டா கொடுத்துருவானுங்க. சரி, அடுத்த லைன் வித், வித்ல இருந்து வித் கவர்மெண்ட் என்ன பண்ணுது? ஒதுக்கி வைக்குது, ஒதுக்கி வைக்குது. எத்தனை கோடி? 10,000 கோடி. 10,000 கோடி எவ்வளவு நாளைக்கு? 10,000 கோடி எத்தனை வருஷத்துக்கு? 10 வருஷத்துக்கு. டு திஸ் எண்ட், டு திஸ் எண்ட்னா இந்த எண்டுக்காக என்னதுங்க? இப்படி ஒண்ணு பண்றாங்க இல்லைங்கன்னா, சப்சிடி கொடுக்காங்க இல்ல, சப்சிடிக்காக அடுத்த 10 வருஷத்துக்கு ஒதுக்கப்பட்ட காசு எவ்வளவு? 10,000 கோடி. அந்த காசு டைரக்டா யாருக்கு போகும்? ஏர்லைன்ஸ். இதுக்கு முன்னாடி யாருக்கு போச்சு? பேசஞ்சர்ஸ் இருந்து யாரு காசு வாங்கிட்டு இருந்தா? ஏர்லைன்ஸ் காசு வாங்கிட்டு இருந்தா. அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்? இந்த மாதிரி லோக்கல் ரூட்ல என்ன நடக்கும்? ஏர்லைன்ஸ் இந்த லோக்கல் ரூட்ல என்ன பண்ணும்? ஏர்லைன்ஸ் உடைய பிரைஸ், டிக்கெட் பிரைஸ் என்ன ஆகும்? குறைஞ்சிடும். ஏன்னா இவ்வளவு நாள் யார்கிட்ட வாங்கிட்டு இருந்தானுங்க? பேசஞ்சர்ட்ட வாங்கிட்டு இருந்தாங்க. இப்ப அந்த காசை யாரு கொடுப்பா? கவர்மெண்டே டைரக்டா கொடுக்கும். ஆமா, பண்ணாங்க. படிக்கிறீங்க, பரவாயில்ல. என்னது? இது என்னதுடா? புது பேட்சுக்கு தெரியாது, பழைய பேட்ச். என்னதுடா? இது என்னது? ஹேவ். காஸ்ட் வேர்ப் தானே? காஸ்ட் வேர்ப் இல்லையா? மறந்துட்டீங்களா? என்னெல்லாம் காஸ்ட் வேர்ப் சொல்லுங்க. மேக் ஹேவ், கெட், ஹெல்ப், லெட். ஹேவ், ஹேவிங் ஏர்லைன்ஸ் லெவி. ஹேவ் காஸ்டிவ் வேர்ப். ஆப்ஜெக்ட் ஆக்ஷன் பண்ணுது. ஏர்லைன்ஸ் தான் லெவி பண்றான். என்ன லெவி பண்றான்? அடிஷனல் டாக்ஸ். இது கரெக்ட், காஸ்டிவ் வேர்ப்ல வந்திருக்கு. கேட்டோன்னு சொல்லணும்டா, கேட்டோன்னே சொல்லணும். பழைய பேச்சுக்கு இது ஒரு 10, 100, 200 தடவை படிச்சுட்டு வத. ஒரு V1 வந்துச்சு அப்படின்னாலே ஃபைனைட்டா நான் ஃபைனைட்டான்னு பார்க்கணும். இது ஃபைனைட்டா நான் ஃபைனைட்டா? நான் ஃபைனைட். காசட்டிவ் வேர்ப். புது பேச்சுக்கு தெரியாது. ஓகே, நீங்க படிக்கல. பழசு ஆளுக்கு இது கண்ணில் பார்த்தோன்னே தெரியணும். ஒருத்தவங்க சொல்றாங்கன்னா மீதி பேர் சொல்லலைன்னா அது கண்டிப்பா கேட்கதான் சரி. யாருமே சொல்லாம இருந்தா சரி. அவங்க சொல்றாங்க, அவங்க ஒழுங்கா ஸ்பிட் பண்ணியிருப்பாங்க. நம்மால் பண்ணல இத, இவங்க நம்ம கேள்வியாவது கேக்குது. அது வரைக்கும் நம்ம சந்தோஷப்பட வேண்டியதுதான். தெரியல கொஸ்டினாவது கேளுங்க அட்லீஸ்ட். நானே பாஸ் பண்ணி போயிருப்பேன், நின்று சொல்லிடுவேன். கவர்மெண்ட் will also spend கரெக்டா? ஏற்கனவே 10,000 கோடி, இப்போ also spend 12,000 கோடி. எதுக்கு? to $8. என்ன பண்றாங்க? 100 unused ads. யூஸ் பண்ணாத ஆட்ஸ் இருக்குல்ல, இந்த சூரை போட்டுருவோ அதை படம் பெறுறது, அதுல இதான் பண்ணுவான். அதுல வந்து அந்த மினிஸ்டரை வச்சு கொஞ்சம் பாலிடிக்ஸ் பண்ணி, மினிஸ்டர்கிட்ட வந்துட்டு பேசி
அன்யூஸ்டு ஏர் ஸ்ட்ரிப்ஸ் எல்லாம் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு எடுப்பாப்ல. அதே தான் இங்க பண்றாங்க. 100 அன்யூஸ்டு ஏர் ஸ்ட்ரிப்ஸ். அடுத்தது 1000 கோடி என்னது 200 ஹெலிபேட். ஹெச்சின்னு ஒரு படம் வரைகிறதுக்கு இவ்வளவு கோடியாடா அப்படின்னு தான் தோணுது. ஹெலிபேட்னா என்ன தெரியுங்களா? இந்த வட்டமா போட்டுட்டு ஹெச்னு போட்டு பானீங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி 200 கெட்ட போறாங்களாம். அதுக்கு எத்தனை கோடியா? 3000 கோடி. இந்த ப்ராஜெக்ட் நம்மள்ட்ட கொடுத்தா என்னது அழகா சாக் பீஸ வச்சு ஒரு கோடை போட்டு இந்த காசை அடிச்சிடலாம். சரி எங்க இன்னும் ரிமோட் ஏரியால என்ன போட போறாங்க? 200 ஹெலிபேடு போட போறாங்க. அடுத்தது அண்ட் பர்ச்சேஸ் ஏர்கிராஃப்ட் அண்ட் ஹெலிகாப்டர்ஸ் ஃபார் ஸ்டேட் கேரியர்ஸ் அரசு நிறுவனங்களுக்கு. கவர்மெண்ட் வந்துட்டு ஏர் இந்தியா விட்டுச்சு இல்ல, ஏர் இந்தியா இப்ப யார்கிட்ட இருக்கு? இந்தியா வந்து ட்ரை பண்ணுச்சு. என்னது ரயில்வேஸ வண்டியை தள்ளி விடுறானுங்கல்ல, ரயில்வேஸ் யார்கிட்ட இருக்கு இப்போ? பப்ளிக்கா பிரைவேட்டா? பப்ளிக் செக்டர் எங்க இருக்கு? பப்ளிக் செக்டர். ஏதோ கொஞ்சம் பண்றாங்க சரியா, லாஸ்ட்ல தான் ஓடுது, ஆனா ஏதோ பண்றாங்க. பஸ் டிரான்ஸ்போர்ட் யார்கிட்ட இருக்கு? யார்கிட்ட இருக்கு? பப்ளிக்ல இருக்கு, பிரைவேட்ல இருக்கு சரியா. இதே மாதிரி ஏர் டிரான்ஸ்போர்ட் பப்ளிக்ல இருந்துச்சு, நாசமாக்கிட்டானுங்க. அதனால யார்கிட்ட கொடுத்தாச்சு? பிரைவேட்ல கொடுத்தாச்சு சரியா. ரைட்ஸ். சோ கவர்மெண்ட்டுக்குன்னு சில ஸ்டேட் கேரியர் கவர்மெண்ட்டுடைய ஏர்கிராஃப்ட் கம்பெனி இருக்கும்ல, அவனுக்கு என்ன பண்ணணும்? ஏர்கிராஃப்ட் வாங்கணும், ஹெலிகாப்டர் வாங்கணும். இதுக்கெல்லாம் காசு ஒதுக்கீடு பண்றாங்க. பேசிக்கா நிறைய காசு ஒதுக்கீடு பண்றாங்க. 12,000 கோடி வச்சு இவ்வளவு விஷயங்கள் பண்ண போறாங்க. ஏர் ஸ்ட்ரிப் யூஸ் பண்ண போறாங்க. இதை வச்சு என்ன பண்ண போறாங்க? ஹெலிபேடு கட்ட போறாங்க. ஹெலிபேடு மட்டும் கெட்ட கிடையாது, இந்த காசு ஹெலிபேடுக்கு மட்டும் கிடையாது. ஹெலிபேடு கட்டி என்னவும் பண்ணணும்? பர்ச்சேஸ். 200 ஹெலிபேடுக்கு இவ்வளவு காசு ஆகாது சரியா. 200 ஹெலிபேடுக்கு 3000 கோடி ஆகாது. கூட சேர்ந்து என்னவும் பண்ணணும்? பர்ச்சேஸ் பண்ணணும். எதுக்கு? டு பூஸ்ட் லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டி. லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டி என்ன தெரியுமா? லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டி என்னது? எல்லா இடத்துக்கும் போறதா? இந்தியால எண்ணத்தை இழுத்து மூடினாலும் போஸ்ட் ஆபீஸையும் அப்புறம் ரேஷன் கடையும் மூட மாட்டாங்க சரியா. போஸ்ட் ஆபீஸையும் ரேஷன் கடையும் என்னது? வைன் ஷாப். அது வேற காரணங்களுக்காக சரியா. போஸ்ட் ஆபீஸையும் ரேஷன் கடையும் மூட மாட்டாங்க. ஏன்? இந்தியால லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டி, இந்தியால இருக்க கடைக்கோடி எண்ட்ல இருக்கிற ஒரு சிட்டிசனை ரீச் பண்ணணும்னா கவர்மெண்ட்டுக்கு 2 வழிதான் இருக்கு. ஒன்னு போஸ்ட் ஆபீஸ், இன்னொன்னு ரேஷன் கடை சரியா. அதனால போஸ்ட் ஆபீஸ் டெலிகிராஃப் நிப்பாட்டினாலும் சரி, போஸ்ட் ஆபீஸ் விளங்காம போனாலும் சரி, போஸ்ட் ஒண்ணு தேவையே பண்ணலைனாலும் சரி, அதை மூட மாட்டான். ஏன்னா யாரை கனெக்ட் பண்ணணும்? லாஸ்ட் சிட்டிசன் வரை கனெக்ட் பண்றதுக்கு இருக்கிற முக்கியமான ஒண்ணு போஸ்ட் ஆபீஸ். அதுக்கு தான் போஸ்ட் ஆபீஸ்லயே பேங்க் ஓபன் பண்ணாங்க. ஏன்னா அந்த கிராமத்துல இருக்க மக்கள் பேங்கிங் ஒன்னே பாத்துருக்க மாட்டாங்க. எதை மட்டும் தான் பார்த்திருப்பான்? போஸ்ட் ஆபீஸ் மட்டும் தான் பார்த்திருப்பான். அங்கேயே ஒண்ணு ஆரம்பிச்சு விடு அப்படின்னு பண்றதுதான் இது. ஸோ லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டிக்கு இது ரெண்டுமே வேணும். லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டிக்கு இப்ப என்ன ட்ரை பண்ண பாக்குறாங்க? என்ன பூஸ்ட் பண்ணணும்? இதெல்லாம் வாங்கி லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டி பூஸ்ட் பண்ண பாக்குறாங்க. சரி ஓகே. அடுத்தது டு பெட்டர் மேட்ச். டு மேட்ச் பெட்டர்ங்கிறது அட்வர்ப். எதை மேட்ச் பண்ணணும்? the mode of transport to actual demand and geography சரியா. அப்ப என்னெல்லாம் இதெல்லாம் பை பண்றாங்கல்லங்க, பை பண்றாங்கல்ல. எதுக்கு? ஒண்ணு லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டி என்ன பண்ணணும்? பூஸ்ட் பண்ணணும். ரெண்டாவது மேட்ச் பண்ணணும். யார? மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட். எவ்வளவு டிமாண்ட் இருக்கோ அதுக்கு மேட்ச் பண்ணணும். என்ன ஜியோகிராஃபி இருக்கோ அதுக்கு மேட்ச் பண்ணணும். ஜியோகிராஃபின்னு என்ன தெரியுதாங்க? இடம் ஹில்லி ஏரியான்னு வச்சுக்கிடுங்க. அங்க ட்ரெயின் அது இதுன்னு விடுறதை விட என்ன விட்டுக்கிடலாம்? ஏர் டிரான்ஸ்போர்ட் விட்டுக்கலாம். அப்ப ஏத்த ஜியோகிராஃபிக்கு ஏத்த மாதிரி, டிமாண்டுக்கு ஏத்த மாதிரி எதை மேட்ச் பண்ணணும்? மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் மேட்ச். நிறைய ஏதோ ஸ்டெப் எடுக்கிறானுங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்ததுல என்ன தெரியுதுன்னா, மாடிஃபைடு விட நல்லதா தெரியுதா கெட்டதா தெரியுதா? நல்லதா தெரியுது. காசு ஒதுக்குறாங்க, இருக்கிற பிரச்சனையை சரி பண்றாங்க, டைரக்டா சப்சிடி காசு கொடுக்காங்க, எல்லாமே பண்றாங்க. ஓகே. The scheme will also pay for
ஆன்கோயிங், ஏற்கனவே நடந்துட்டு இருக்குல்ல இருக்கிற காஸ்ட். எந்த மாதிரிலாம்? ஸ்டாஃபிங்னா ஸ்டாஃபுக்கு சம்பளம் அண்ட் மெயின்டெனன்ஸ். மெயின்டெனன்ஸ் என்ன மெயின்டெனன்ஸ்? லோ டிராபிக் ஏர்போர்ட் இருக்குன்னா அதை மெயின்டைன் பண்றதுக்கும் அதுல ஆள் போட்டு அவனுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கும் ஏற்கனவே நடந்துட்டு இருக்கிற செலவு இருக்குல்ல, அதுக்கும் இந்த ஸ்கீம் என்ன பண்ணுமா? கவர் பண்ணும். பேசிக்கா இந்த ஸ்கீமை பத்தி நல்லதா தான் பேசியிருக்காங்க. கரெக்டா? ஃபர்ஸ்ட் என்ன இருந்துச்சு? இன்ட்ரோ இருந்துச்சு. அடுத்தது உடான் ஸ்கீமை பத்தி இருந்துச்சு. அவன்கிட்ட என்ன பிரச்சனை இருந்துச்சு? டேய், உடான் ஸ்கீம்ல என்ன பிரச்சனை? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்ல. பழைய ஏர்போர்ட் எல்லாம் எடுக்கானா? பழைய ஏர்போர்ட் எடுக்கானா? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரெடி பண்றான். அடுத்தது பேசஞ்சர் டீம் இந்த டிமாண்ட மேட்ச் பண்றதுக்கு ட்ரை பண்றானா? ரைட். மூணாவது ஆபரேட்டிங் காஸ்ட், இதுக்கு தான் சப்சிடி கொடுக்கலாம். ஆபரேட்டிங் காஸ்ட். நாலாவது என்னது? அவேர்னஸ். அவேர்னஸ் கிரியேட் பண்ண ட்ரை பண்ற. அப்ப இருக்கிற பிரச்சனைய ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் சொல்லிட்டாங்க. உடான்ல இருக்கிற ப்ராப்ளம்ஸ் அதை தான் இங்க சரி பண்ண பாக்குறாங்க. மாடிஃபைடு தெளிவா தெரியணும். இதை எப்படி சரி பண்ண பாக்குறான், இதை எப்படி சரி பண்ண பாக்குறான், இதுக்கு என்ன பண்ணா, இதுக்கு தான் சப்சிடி கொடுக்குறான். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சப்போர்ட் பண்றது தான். பழைய ஏர்போர்ட் அன்யூஸ்ட் ஏர் ஸ்ட்ரிப் பார்த்தோம்ல, அதெல்லாம் யூஸ் பண்றது எதுக்குன்னா என்ன பண்றதுக்கு? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சப்போர்ட் பண்றது. ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் முடிஞ்சிட்டு செகண்ட் பேராகிராஃப்ல என்ன இருக்கும்? ஆத்தருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ அனாலிசிஸ். ஆத்தருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ பாசிட்டிவ் இருக்குமா நெகட்டிவ் இருக்கும்? சூப்பர். ஹெட்டிங் என்ன கொடுத்துருந்தான்? என்ன கொடுத்துருந்தான்? சப்சிடி டிமாண்ட கிரியேட் பண்ணாதுன்னு சொல்லிட்டு. அப்ப ஆத்தர் எப்படி பேச போறான்? மாடிஃபைடு உடானோ விளங்காதுன்னு தான் பேசும். சரியா? இதுக்கப்புறம் என்ன கதறக்கூடாது. எல்லாரும் கொஸ்டின் ஈஸி ஈஸின்னு நானுங்க போன தடவை. அதனால கொஸ்டின் என்ன அங்கேயாச்சு? கஷ்டம் அங்கேயாச்சு. வயலட் கலர் டிஷர்ட் இருந்தீங்க. நீங்க இருந்தீங்கம்மா. யார் ஃபர்ஸ்ட் சொல்றான்னு பார்ப்போம். வாசிக்கவே அரை மணி நேரம் அவங்களாக அடிங்காங்க. பொறுமையா வாசிக்க. 4 தடவை வாசிக்க கூடாது, ஒரு தடவை பொறுமையா வாசிக்க. மனசுல வாசிங்கனாதான் மனசுல வாயை தொடர்ந்து வாசிட்டு இருக்கீங்க. பொறுமையா வாசிங்க போ. இதை வாசிச்சு முடிச்சிட்டோமோ இல்லையா? முதல் பேராகிராஃப் மட்டும் தான் நம்ம வாசிச்சு முடிச்சிருக்கோம். இந்த கொஸ்டின் அதுல இருக்கா இல்லையா? இந்த லைன் இருக்குல்ல, ஆன்சர் போடும். 3 வருடத்துல இருந்து 5 வருஷமா மாடிஃபைடு உடனே எக்ஸ்டெண்ட் பண்ணுது. கோவிடுக்கு முன்னாடியே இந்த எக்ஸ்டென்ஷன் ஒருத்தன் கேட்டான்ல, அதுல இருந்து என்ன இன்ஃபரன்ஸ் கேட்டான். கோவிடுக்கு முன்னாடியே இவன் கேட்டான், சரி அதுல இருந்து என்ன நம்ம இன்ஃபர் பண்ண, இன்ஃபர்னா இன்டைரக்டா என்ன புரிஞ்சுக்க முடியுது, இன்டைரக்டா என்ன புரிஞ்சுக்க முடியுது. தப்பான பரவாயில்ல, தைரியமா சொல்லு. டி டியா கவர்மெண்ட் வேணும்னே சப்சிடி பீரியட குறைச்சு வச்சுச்சா? இதான் ப்ரோ 3 வருஷம் 10ல வேணும்னு குறைச்சு வச்சுச்சுன்னு எடுக்க முடியுதா? அதுல இருந்து எடுக்க முடியுதா முடியலையா? ஆன்சர் மாத்துங்க அப்போ. பி ஆப்ஷன். கோவிட் தான் காரணமா உடான் ரூட்ஸ் அன்வயபிள் ஆனதுக்கு? கோவிட் தான் ஒரே காரணமா? நம்மளுக்கு வாசிச்சு புரியதான் கஷ்டமா இருக்கும். நம்ம மீனிங் சொன்னா ஆன்சர் சொல்லிடுவானுங்க. என்ன நீங்க ஈயா
இல்லையம்மா, டியா. கவர்மெண்ட் வேணும்னு குறைச்சு வச்சிருந்துச்சு இன்ஃபர் பண்ண முடியுதா? இன்ஃபர்னா இதுல இன்டைரக்டா சொன்ன பாயிண்ட், இதுல இருந்து இன்டைரக்டா சொன்ன பாயிண்ட். கவர்மெண்ட் டெலிபரேட்லி அப்படின்னா வேணும்னு சப்சிடி பீரியட குறைச்சு வச்சாங்களா? அது எதுக்கு? ஏர்லைன் எஃபிஷியன்சியை டெஸ்ட் பண்றதுக்கு வேணும்னு குறைச்சு வச்சிருந்தாங்களா? அதுதான் காரணமா? இப்படிலாம் அவன் பேசுறானாடா, வேணும்னு குறைச்சு வச்சானா தெரியுமா? வச்சிருக்கலாம், வைக்காம விட்டுருக்கான், நம்மளுக்கு தெரியாது. பி நீங்க ப்ரோ ஏதா ஒண்ணு தோணும்ல சொல்லுங்க. சி நீங்க சியா? சரி உட்காருங்க. என்ன சொல்றானுங்க? கோவிடுக்கு கோவிடுக்கு முன்னாடியே அவன் கேட்டுட்டான், கோவிடுக்கு முன்னாடியே கேட்டுட்டான். சரியா? செகண்ட் ஆப்ஷன் என்ன சொல்லுது? கோவிட் தான் காரணம். கோவிட் தான் ஒரே காரணமா? கோவிட் தான் காரணம். கோவிடுக்கு அப்புறம் கேட்டிருப்பான். கோவிட் தான் காரணம்னா கோவிடுக்கு அப்ப கேட்டிருப்பான். இவன் எப்ப கேட்கறான்? கோவிடுக்கு முன்னாடி கேட்கறான். அப்ப கோவிட் ஒரே காரணம் கிடையாது. பைனான்சியலி அன்வயபிள் ஆகுறது கோவிட் காரணம் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். பேண்டமிக் எதிர்பார்த்தானா? வழக்கமே எதிர்பார்க்கலதா. எதிர்பார்த்து முன்னாடியே ப்ரொடெக்ஷன் கேட்டானா அந்த ஏர்லைன் கம்பெனிக்காரன்? கேட்கல. சரியா? மூணாவது ஆப்ஷன் என்ன சொல்லுது? பேண்டமிக்கு முன்னாடியே அந்த ரீஜனல் ரூட் போட்டல, அது என்ன கிடையாது? பாசிபிள் கிடையாது. அது பேண்டமிக்கு முன்னாடியே அது பாசிபிள் இல்லாம தான் இருந்துச்சு. அது இண்டஸ்ட்ரிக்கு எப்ப தெரிஞ்சிச்சு? இப்ப மாடிஃபை பண்றான்ல, 2026 மாடிஃபை பண்றான். ஆனா ஏர்லைன் இண்டஸ்ட்ரிக்கு இது எப்ப தெரிஞ்சிச்சு? முன்னாடியே தெரிஞ்சிச்சு. அது எதுக்கு முன்னாடி? பேண்டமிக்குலாம் முன்னாடி. இந்த பிரச்சனை பேண்டமிக் அப்புறம் இருக்குதா, பேண்டமிக் முன்னாடி இருக்கா? பாருங்க, பேண்டமிக்கு முன்னாடியே அவன் என்ன கேட்கறான்? இந்த எக்ஸ்டென்ஷனை தான் கேட்கறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? பேண்டமிக்கு முன்னாடியே இந்த பிரச்சனை இருக்கு. ப்ரீடேட்னு ஒரு வார்த்தை இருக்கா? ப்ரீடேட்ஸ். ப்ரீடேட்னா என்ன அர்த்தம்னா முன்னாடியே இருக்கு. பேண்டமிக்கு முன்னாடியே இந்த வயபிள்னா என்னதுங்க? பாசிபிள். அன்வயபிள்னா பாசிபிள் இல்ல. பேண்டமிக்கு முன்னாடியே இது பாசிபிள் இல்ல அப்படிங்கிறது இண்டஸ்ட்ரிக்கு தெரிஞ்சிருந்துச்சு. மாடிஃபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடியே இண்டஸ்ட்ரிக்கு தெரிஞ்சிருச்சு. என்ன தெரிஞ்சிருச்சு? இது பாசிபிள் இல்லை. அதனாலதான் அவன் எப்ப கேட்கான்? பேண்டமிக்கு முன்னாடியே இவன் மாடிஃபிகேஷனை கொடுக்கறதுக்கு முன்னாடியே கேட்டு. அப்போ இந்த பிரச்சனைக்கு காரணம் யாரு கிடையாது? கோவிட் கிடையாது. ஏன்னா இவன் எப்ப கேட்டான்? கோவிடுக்கு முன்னாடியே கேட்டு. கோவிடுக்கு முன்னாடியே கேட்டான்னா என்ன தெரியுது? இந்த பிரச்சனை கோவிடுக்கு முன்னாடியே இருக்குன்னு தெரியுது. அதுதான் ஆன்சர். எத்தனை தடவை நீங்க பேசேஜை படிச்சீங்கனாலும் ப்ராப்பரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதான் ஆன்சர் போட முடியும். இதுவே சி சொல்றானுங்க, தெளிவா சொல்ல மாட்டேங்கிறானுங்க. இது 4 கொஸ்டின் செகண்ட் பேராகிராஃப் தான். அடுத்து போலாமா? அடுத்து போலாமா? சரி, இங்கதான் ஒரு எப்படி பேச போறாரு? நெகட்டிவா பேச போறாரு. மாடிஃபைடு விடானும் விளங்காது அப்படிதான் பேச போறாரு. என்ன சொல்றாரு? ஃபர்ஸ்ட் லைன், லோக்கல் ஏவியேஷன் இந்தியால எப்படி இருக்கு? கட்டமைப்பு ரீதியாக பலவீனமாக உள்ளது. ஃப்ரெஜைல்னா வீக், வீக்கா இருக்கு. அண்ட் வாய்ப்பு இருக்கா இல்லையா? பாசிபிள் இல்ல. வயபிள்னா பாசிபிள், அன்வயபிள்னா பாசிபிள் இல்ல. லைக்லினா பாசிபிள், அன்லைக்லினா பாசிபிள் இல்ல. பாசிபிள் இல்ல. என்ன பாசிபிள் இல்ல? மாறுறதுக்கு பாசிபிள் இல்ல. என்னவா மாறுறதுக்கு? அதுவே அதுக்கு காசு கொடுக்கறதுக்கு. அதான் எந்த வார்த்தை? செல்ஃப் சஸ்டெயின். நீங்க எப்ப செல்ஃப் சஸ்டெயினிங் ஆவீங்க? வேலைக்கு போனதுக்கு அப்புறம். நீங்க உங்களையே காப்பாற்றும் போதுதான் செல்ஃப் சஸ்டெயினிங். சரியா? அப்போ ரீஜனல் ஏவியேஷன் என்னவா ஆகாதான்? செல்ஃப் சஸ்டெயினிங்கா ஆகாது. வெளியிருந்து யாரு என்ன பண்ணிட்டே இருக்கணும்? காசு கொடுத்துக்கிட்டே இருக்கணும்.
செல்ஃப் சஸ்டைனிங் ஆகாது. அது காரணம் அன்இல்டிங்லி ஹை காஸ்ட் பெர் பேசஞ்சர். ஒரு பேசஞ்சருக்கு எவ்வளவு காஸ்ட் வருது அப்படிங்கிறது எப்படி இருக்கு, விட்டு கொடுக்காத அளவுக்கு அதிகமா இருக்கு. ஈல்டு பண்றதுனா விட்டு கொடுக்கறதுங்க. ஈல்டுனா ரெண்டு மீனிங் இருக்கு சரியா. ஈல்டுனா வரக்கூடிய ப்ராஃபிட், ஈல்டுனா இன்னொன்னு விட்டு கொடுக்கறது. சோ விட்டு கொடுக்காத அளவுக்கு குறையாத அளவுக்கு எப்படி இருக்கு, ஹையா இருக்கு. என்ன ஹையா இருக்கு, ஒரு பேசஞ்சருக்கான காஸ்ட் அதிகமா இருக்கு. இன்னொன்னு லைசன்ஸ். உங்களுக்கு தெரியும் சென்னையில இருக்கிறவங்க எப்படி செலவழிப்பான், லோக்கல் ஊர்ல இருக்கிற எப்படி செலவழிப்பான்னு தெரியும். இப்ப இங்க இருக்கிறவங்களுக்கு 10,000 ரூபான பெரிய விஷயமா தெரியும், அங்க இருக்கிறவங்களுக்கு சாதாரணமா தெரியும். அப்ப எப்படி இருக்கு, பிரைஸ் சென்சிட்டிவிட்டி இருக்கு. அடுத்தது காம்படிஷன் என்ன இருக்கு, ரயில் ரோட் டிரான்ஸ்போர்ட். இங்க இருந்து 30 ரூபா எடுத்தா அன்ரிசர்வ்ட் டிக்கெட் எடுத்தா கூட எங்க போயிடலாம், கேரளா வரைக்கும் போயிடலாம். அப்படிதானே, நீங்க போயிட்டு வந்தீங்க இல்லைங்க, 140 ரூபா 30 ரூபா அன்ரிசர்வ்டு இப்ப ஏத்திட்டானே. 110 ரூபா சென்னைக்கு, 110 150 சரியா. சென்னை அன்ரிசர்வ்டு, ரிசர்வ்டு இல்ல 200 மேல போயிட்டா அன்ரிசர்வ்டா ஆவியல. சரி 200 ரூபான்னு வச்சுக்கோங்க. ட்ரெயின் புக் பண்ணி போனீங்கன்னா அதுவுமே காசு கம்மி தான். புக் பண்ணி ரெகுலர் ஸ்லீப்பர்ல போனீங்கன்னா 400 to 500 வரும் சரிங்களா. பஸ்ல போட்டீங்கன்னா 1000 ரூபா வந்துடும். பிளைட்ல போட்டா 5000 இருந்து 10,000 ரூபா. அப்ப என்ன பிரச்சனை இருக்கு, காம்படிஷன் எங்க இருக்கு, ரயில் ரோட் டிரான்ஸ். அடுத்தது அண்ட் ஆப்ரேட் பண்றது எப்படி பண்ண மாட்டீங்க, எஃபிஷியன்டா பண்ண மாட்டீங்க. இப்ப இதெல்லாம் இருக்கிற பிரச்சனை. இப்ப ஒரு பேசிக்கா என்ன சொல்றாரு, நீ ரீஜனல் ஏவியேஷன் வந்துட்டு எப்படிதான் இருக்கு, வீக்கா இருக்கு, செல்ஃப் சஸ்டைனிங்கா ஆகவே ஆகாது. வரிசை காரணம் சொல்றாரு. எத்தனை காரணம் இருக்கு, 1 2 3, இதுதான் 1ங்க, இது 1, இது 2, 3, 4. அடுத்தது உடான் இத அட்ரஸ் பண்றதா சரி பண்றது. எத மேலக்கனால சரியா என்ன பண்ணல, அட்ரஸ் போதிய அளவில் சரி செய்யவில்லை. இருக்கிற பிரச்சனையை கண்டுபிடிச்சாச்சு. உடான் அந்த பிரச்சனைகளை போதிய அளவுல என்ன பண்ணலையா, சரி கொஞ்சம் சரி செஞ்சிருக்கு, ஆனா போதிய அளவில் சரி செய்ய, ஆடிக்குவேட்னா என்ன அர்த்தம்னா போதுமான அளவு சரி செய்யல. அண்ட் சேட்லி சோகமா, இங்க பாருங்க அடுத்து நீங்க தான் மீனிங் சொல்ல போறீங்க. மாடிஃபைடு உடான் தூக்கிட்டு போகுது. எத, கேரி ஓவர் அத அப்படியே எடுத்துட்டு வந்துருது. கேரிஸ் தட் ஃபெயிலிங் ஓவர் இல்ல, கேரி ஓவர் தான் வேர்பு. இது ஃபெயில் ஆகுது இல்ல, அது அப்படியே இது என்ன பண்ணிடுச்சு, எடுத்துருந்துச்சு. உடான் எதுல எல்லாம் ஃபெயில் ஆகுதோ அதுல எல்லாம் யாரும் ஃபெயில் ஆகுறா, மாடிஃபைடு உடானும் ஃபெயில். பேசிக்கா இந்த ஸ்கீமை இப்பதான் இவரு அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்றாரு. அனாலிசிஸ்ல ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு, இந்தியால இருக்கிற பிரச்சனை உடான் அதை சரி பண்ணல, மாடிஃபைடு உடானும் அதை சரி பண்ணல. ரைட். அடுத்த முக்கியமான இது சரி பண்ணாத முக்கியமானது. ஃபர்ஸ்ட் இந்த தெம் என்னன்னு சொல்லுங்க. மேல 4 சொல்லிருக்காங்கல்ல, அதுதான். அதை இவன் சரி பண்ணல, இவனும் சரி பண்ணல, மாடிஃபைடு சரி பண்ணல. அதுல முக்கியமானது என்னதுன்னா, என்ன இல்ல, ஃபர்ஸ்ட் என்ன இல்ல, டிமாண்ட் இருந்தாதான் அது வண்டி ஓடும். ஒரு தேவை இருந்தாதான் அங்க ஒரு பிசினஸ் ரன் ஆகுங்க. தேவையே இல்லாம பிசினஸ் ரன் ஆகாது சரியா. அன்னைக்கு இந்த இதுல பாத்துக்கணும், சூப்பரா இருந்துச்சு. ஒருத்தர் வந்துட்டு ட்ரையாங்கிள் வச்சு வீல்ஸ் உருவாங்க. ட்ரையாங்கிள்ஸ் வச்சு வீல் உருவாகிருக்கு. வீல் இருக்குல்லங்க, வீல் வட்டமா இருக்கா ரவுண்டா இருக்கா, எப்படி பண்ணிருக்கான், ட்ரையாங்கிள் வச்சு பண்ணிட்டு, இது ஸ்டார்டிங் ரொம்ப கஷ்டப்படுது, வேகமா போக போக இது சுத்தும் போது வீல் சுத்துற மாதிரியே தான் இருக்கு, ரவுண்டா சுத்துற மாதிரியே தான் இருக்கு. சோ இது வந்துட்டு தேவைப்படுமா, இது யூஸ் ஆகுமா, இது யூஸ் ஆகாது. ஏன் யூஸ் ஆகாதுன்னா இதுக்கு டிமாண்டே கிடையாது. டிமாண்ட் இருக்கிற இடத்துலதான் ஒரு பிசினஸ் வளரவே முடியும். டிமாண்ட் இல்லை அப்படின்னா அந்த பிசினஸ் என்ன ஆகாது, வளராது சரியா.
இந்த லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டிக்கு நான் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இந்த மாதிரி ஒரு டிவைஸ் இருக்கும் பாத்துருக்கீங்களா, ஸ்கூட்டர் மாதிரி இருக்கும். தசாவதாரம் படம் இருக்குல்ல, தசாவதாரம் படத்துல ஃபர்ஸ்ட் இந்த லேப்ல வச்சு வேலை பார்த்துட்டு இருக்கும்போது கமல் வந்துட்டு இப்படியே தள்ளுவாரு, இது வண்டி போகும்போது இருக்கீங்களா, இந்த வண்டி நம்ம ஊர்ல ஓடுமா? யூரோப்ல இது ரொம்ப ஃபேமஸ், யூரோப்ல இது ரொம்ப ஃபேமஸ். சரியா? உங்க ஊர்ல வச்சிருக்காங்களா? ஏன்னா ஒருத்தர் வச்சிருக்க பேருக்கு வச்சிருக்க கிடையாது. சரியா? உங்க ஏரியால இந்த சின்ன பையனை வந்து தள்ளிட்டு போவானுங்களா, அது கிடையாது. இது மிஷின் தான் ஆக்சுவலா. சரியா? இது ஃப்ரண்ட்ல நீங்க புஷ் பண்ணீங்கன்னா அதுவா முன்னாடி போகும். ஸோ இது வந்துட்டு லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டிக்கான ஒரு மிஷின். நீங்க ட்ரெயின்ல போயிருவீங்க, ட்ரெயின்ல இருந்து உங்க வீட்டுக்கு போறது, ட்ரெயின்ல இருந்து உங்க வீட்டுக்கு போகணும்ல, அதுக்கு இதை யூஸ் பண்ணுவாங்க. நடந்து போறதுக்கு போல யூஸ் பண்ணுவாங்க. புரியுதா? அதுதான் லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு யூஸ் பண்ற மிஷின். யூரோப்ல ரொம்ப ஃபேமஸ். நம்ம ஊர்ல இது ஓடாது. ஏன்னா என்ன இல்ல, டிமாண்ட் இல்ல. ரொம்ப முக்கியமான ஒரு எக்கனாமிக்கல் பாயிண்ட். டிமாண்ட் இல்லாமல் எந்த பிசினஸும் ரன் ஆகாது. வீக் அண்டர்லைன் டிமாண்ட் வித் உடான். என்னது வண்டி ஓடாதா? இது உடான். உடான் என்ன பண்ணுது? எந்த ரூட் பிக் பண்ணுது? மெயின் பிரச்சனையே டிமாண்டே இல்ல. அதுல உடான் வேற ரூட் எப்படி சூஸ் பண்றான்னா என்ன இல்ல, எக்கனாமிக் ஆக்டிவிட்டியே பத்தாத ரூட்டா சூஸ் பண்றோம். அந்த ஊர்லயே பணக்காரங்களே ரொம்ப கம்மியா தான் இருப்பானுங்க, பணப்புழக்கமே ரொம்ப கம்மியா தான் இருக்கும். அந்த ரூட்டுக்கு பிளைட் விடுவானுங்க. அப்ப எவன் போவான் பிளைட்ல? எவனும் போக மாட்டான். அண்டர்லைன் டிமாண்ட் ஒரு பிரச்சனை. இவன் சூஸ் பண்ற ரூட் எல்லாமே எப்படி இருக்கு? எக்கனாமிக் ஆக்டிவிட்டி இல்லாம இருக்கு. சரி, பிக்கிங் உடைய பார்ட் ஆஃப் ஸ்பீச் மேல பாருங்க. பிக்கிங் பார்ட் ஆஃப் ஸ்பீச், பிக்கிங் உடைய பார்ட் ஆஃப் ஸ்பீச் V1 ing as adjective. என்னடா காலையில ஒருத்தரும் வர மாட்டேங்க, இப்ப 50 பேர் 60 பேர் உட்காந்துருக்கீங்க, இப்பதான் எந்திரிச்சிருப்பாங்களா? வேலை பாக்குறவங்க கூட இத்தனை லீவ் எடுத்து இவ்வளவு ஜாலியா இருக்க மாட்டான்டா. even as leisure and occasional. insufficient economic activity ரூட் சூஸ் பண்றான். even as leisure என்னது? ஜாலியா. இப்ப நம்ம வேலை கிடைச்சோடனே கண்டிப்பா யோசிப்போம், என்னது ஒரு தடவையாவது பிளைட்ல ஏறிடணும்டா. அது வந்துட்டு ஒகேஷனல் டிராவல். அடுத்த லெஷர் என்னது? பொழுதுபோக்கு, ஜாலிக்கு ஒரு தடவையாவது ஏறிடணும்டான்ட்டு. அதால என்ன பண்ண முடியாது? தக்க வைக்க முடியாது. யார? ரெகுலர் ஃபிளைட்ஸ் தக்க வைக்க முடியாது. நம்ம வருஷத்துக்கு ஒரு தடவை இல்ல வாழ்நாளைக்கு ஒரு தடவை போவோம். அதை வச்சு என்ன பண்ண முடியாது? ரெகுலர் ஃபிளைட்ஸை சஸ்டெயின் பண்ண முடியாது. எக்ஸ்டெண்டிங் த சப்சிடிஸ் பண்ணானுங்களா? பண்ணானுங்க. அவனை பண்ண ஒரு விஷயம் எக்ஸ்டெண்டிங் த சப்சிடிஸ். ஈவன் இஃப் தே சப்சிடிஸ் ஆர் தளர்த்தப்படுது. எதுல இருந்து? 3 வருஷம் தளர்த்தப்படுது. could keep roots alive for long. என்ன சொல்றாங்க? சப்சிடிஸ் என்ன பண்றாங்க? எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. 5 வருஷம் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. 3ஆம் வருஷத்துல இருந்து என்ன பண்றாங்க? சப்சிடிய என்ன பண்றாங்க? ஈஸ் பண்றாங்கன்னா குறைக்கிறாங்க. 3 வருஷத்துக்கு ஃபுல்லா கொடுத்துட்டு ஒருவேளை 3ஆவது வருஷத்துல இருந்து சப்சிடிய குறைச்சா கூட, சப்சிடின்னு என்ன அர்த்தம்? மானியம். 100% மானியம் 80,000 ரூபான்னு வச்சுக்கோ. 3 வருஷத்துக்கு 100% மானியம் 80,000 ரூபாய். 4ஆவது வருஷத்துக்கு 80% தான் மானியம், அப்ப 64,000 ரூபாய். 5ஆவது வருஷத்துக்கு 60% தான் மானியம், அப்படின்னா 48,000 ரூபாய். அப்படின்னு மானியத்தை குறைச்சா கூட சப்சிடியை எக்ஸ்டெண்ட் பண்றீங்க. 5 வருஷத்துக்கு மொத்தமா சொல்றீங்க சப்சிடின்னு. 3 வருஷத்துக்கு 100%. ஆனா 3ஆம் வருஷத்துக்கு அப்புறம் என்ன பண்றீங்க? சப்சிடி என்ன பண்ணிட்டீங்க? குறைச்சா கூட என்ன பண்ணும்? ரூட்ஸ் என்ன இருக்கும்? ரூட்ஸ் எப்படிதான் இருக்கும்? உயிரோட இருக்கும். ஆனா will not of itself create demand. நீ 5 வருஷம் சப்சிடி கூடி, 3 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கூட கூடி, இந்த 3 வருஷத்துக்கு அப்புறம் சப்சிடியை குறைக்க கூட செய்.
ஆனா அது ரூட் என்னவா வச்சிருக்கோம், அந்த ரூட்ல வண்டி போய்கிட்டு இருக்கும். ஆனா தானாக தானாக என்ன உருவாகாது, டிமாண்ட் உருவாகாது. பேசிக்கா என்ன சொல்றாரு, ரொம்ப குழப்ப வேண்டாம். 5 வருஷம் நீ சப்சிடி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோ. பண்றதுல ரூட் வேணா எப்படி இருக்கும், அலைவா இருக்கும். அப்படின்னா இங்கிட்டு இருந்து அங்கிட்டு வண்டி போகும், அங்கிட்டு இருந்து இங்க வண்டி வரும். ஆனா என்ன உருவாகாது, டிமாண்ட். இதுதான் ஒரு மெயின் பாயிண்ட், டிமாண்ட் உருவாகாது. ஏற்கனவே சொல்லிட்டாரு, அத சொன்னாரா, எங்க சொன்னாரு, இருக்கா இங்க மட்டும் சொன்னாரா? ஹெட்டிங் என்னதுன்னு பாருங்க. சப்சிடிஸ் வில் நாட் கிரியேட் டிமாண்ட். சப்சிடி எவ்வளவு நாள் கூடி என்ன வராது, டிமாண்ட் உருவாக போயிடுவாங்க, டிமாண்ட் உருவாகாது. அடுத்தது இப்ப கவர்மெண்ட் என்ன பண்ணணுங்க, கவர்மெண்ட் சப்சிடி எல்லாம் கொடுக்குது இல்ல. பேசிக் என்ன சொல்றீங்க, சப்சிடி என்னன்னாலும் கூடி. சப்சிடி கொடுக்கறதுனா என்ன எஃபெக்ட் இருக்கும், எஃபெக்ட் இருக்கும். என்ன எஃபெக்ட் இருக்கும்னா இந்த ரூட் எப்படி இருக்கும், உயரோட இருக்கும். ஆனா என்ன உருவாகாது, டிமாண்ட் உருவாகாது. கவர்மெண்ட் என்ன பண்ணணும், தேவையை ஏற்படுத்தணும். இப்ப நீங்க பேசிக்கா எனக்கு சொல்லுங்க, தேவையை எப்படி ஏற்படுத்தலாம். நான் ஒரு வழி சொல்லவா, நல்லா என்ன பண்ணணும், அந்த பக்கம் ட்ரெயினே விடக்கூடாது, இல்ல ட்ரெயின் விடாத இடத்துல பிளைட் விடணும், இல்ல பிளைட் விடுற இடத்துல ட்ரெயினை நிப்பாட்டணும். நிப்பாட்டிட்டு பிளைட் காசு என்ன பண்ணணும், நல்ல ஒரு ட்ரெயினுக்கு ஒரு ஈக்குவலாவோ ட்ரெயினோட கொஞ்சம் அதிகமாவோ வைக்கணும். இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ஏசி இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் ஏசி ட்ரெயினும் பிளைட்டும் மோரர்லெஸ் ஈக்குவல் ஆயிடும். சரியா, ஃபர்ஸ்ட் ஏசில போற பிளைட் டிக்கெட்டும் ட்ரெயின் டிக்கெட்டும் ஒரு பிளைட் டிக்கெட்டும் சில நேரங்கள்ல சில இடங்கள்ல கொஞ்சம் மோரர்லெஸ் ஏறத்தால ஈக்குவல் ஆயிடும். இப்ப இவங்க டிமாண்டை உருவாக்குறதுக்கு ஸ்டெப் எடுக்கணும். கரெக்டா, ட்ரெயின் விடக்கூடாது, பஸ் விடக்கூடாது, பிளைட் மட்டும் விடணும். அப்படின்னா என்ன ஆயிரும், டிமாண்ட் உருவாது. எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். சரி, இந்த விதத்துல இங்க பாருங்க, மேல பாருங்க, சென்டென்ஸ் ரொம்ப முக்கியம். இந்த விதத்துல கவர்மெண்ட் வந்துட்டு என்ன இருக்கு, தயங்குது. சரியா, சப்ஜெக்ட் வேர்ப் எங்க இருக்கு, எல்லாம் இருக்கு. கவர்மெண்டுடைய தயக்கத்தை எக்ஸ்பிளைனே பண்ண முடியல. டிமாண்ட் தான் உருவாக்கணும், டிமாண்ட் தான் உருவாக்குறதுக்கு ஸ்டெப் எடுக்கணும். ஆனா கவர்மெண்ட் என்ன காமிக்குது, தயக்க காமிக்குது. அதை என்ன பண்ண முடியல, எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியும். எதுக்குடா தயங்குறீங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு. சரி, லாஸ்ட் பர்சன் கூட ஆக்சஸ் பண்ண முடியும், ஏர்லைன் அப்படி இல்லையே. அதேதான், ட்ரெயின்னா என்ன இருக்கு, எல்லாரும் அக்சஸ் பண்ணிக்கிடலாம். கரெக்டா, அப்ப ட்ரெயினுமே உங்க வீட்டுல வந்து விடாது. கரெக்டா, ட்ரெயின்ல வந்துட்டு என்ன கிடையாது, லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டி கிடையாது, பஸ்லயும் லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டி கிடையாது. சரியா, பட் ரெண்டுமே அக்சசிபிளா இருக்க காரணம் காஸ்ட் எஃபிஷியன்ட். அந்த படத்துல காம்பாடா, படத்துல மெயினா ₹1 எதுக்கு கொடுக்குறது, எல்லாரும் யூஸ் பண்ணணும், காஸ்ட் எஃபிஷியன்ட் கொண்டு வரணும் அப்படிங்கிறக்காக. சரி, கவர்மெண்ட் தயங்குது இல்ல, எதுக்கு தயங்குது, மறு ஆய்வு செய்ய தயங்கு, திருப்பி போயிட்டு அதை எக்ஸாமின் பண்ண தயங்குது. எதை எக்ஸாமின் பண்ணணும், எப்படி கவர்மெண்ட் கண்டுபிடிக்குது, எப்படி கவர்மெண்ட் வளர்க்குது. எதை, இட்டுனா கவர்மெண்ட் எப்படி கவர்மெண்ட் ரூட்டை கண்டுபிடிச்சு ரூட்டை வளர்க்குது. அப்புறம் எப்படி வித்தியாசமான டிரான்ஸ்போர்ட் மோட்ஸ் என்ன பண்ணுது, சப்ஸ்டியூட்டா இருக்கலாம். யாருக்கு, ஏர் டிராவல். எங்க, லோ டென்சிட்டி ரீச், மக்கள் தொகை கம்மியா இருக்கிற இடத்துல எப்படி வித்தியாசமான டிரான்ஸ்போர்ட் மோட்ஸ் சப்ஸ்டிடியூட்டா இருக்கலாம். யாருக்காக, ஏர் டிராவலுக்காக. இப்ப எவன் சப்ஸ்டியூட்டா இருக்கான்னு கண்டுபிடிக்கணும். அடுத்தது என்ன பண்ணணும், ரூட்டு, எப்படி ரூட் ஐடென்டிஃபை பண்ணி ரூட்டை வளர்க்குது. ரெண்டு விஷயத்துக்கு தயங்குது. சரியா, தயக்கம் வந்துட்டு மறு ஆய்வு செய்ய. ஏற்கனவே என்ன பண்ணிருப்பானுங்க, ஆய்வு செய்த, ஆய்வுனா இங்கிலீஷ் என்னதுடா, சர்ச் பண்ணி எக்ஸாமின் பண்ணி டெஸ்ட் பண்ணி தான் ரூட் எடுத்திருப்பானுங்க. அதை திருப்பி செக் பண்ணணும்.
எதை திருப்பி செக் பண்ணணும்? எப்படி ரூட்டை கண்டுபிடிக்கிறீங்க? லோ எப்படி ரூட்டை வளர்க்குறீங்க? எப்படி வித்தியாசமான மோடெல்லாம் சப்ஸ்டியூட்டா வரும் அப்படிங்கிற விஷயத்தை எல்லாம் இவங்க என்ன பண்ணுவாங்க? திருப்பி எக்ஸாமின் பண்ணணும். ஆனா திருப்பி எக்ஸாமின் பண்றதுக்கு தான் இவங்க என்ன பண்றானுங்க? தயங்குறானுங்க. அந்த தயக்கத்தை தான் நம்மளால புரிஞ்சிக்க முடியல. மீனிங் புரியுதா? பேசிக்கா கவர்மெண்ட்டுடைய தயக்கத்தை புரிஞ்சுக்க முடியல. எதுக்கு தயக்கம்? ஏற்கனவே சில எக்ஸாமின் பண்ணி வச்சிருக்காங்க, சில ஆராய்ச்சிகள் பண்ணி வச்சிருக்கானுங்க. அதை இவங்க என்ன பண்ணணும்? ரீவிஷன். ஒர்க் ஆகலையில ஒர்க் ஆகலை, உடானு ஒர்க் ஆகல, மாடிஃபைட் உடானு ஒர்க் ஆகல. ஒர்க் ஆகலைன்னா திருப்பி என்ன பண்ணணும்? ரீவிசிட் பண்ணணும். ஆனா ரீவிசிட் பண்றதுக்கு என்ன பண்றானுங்க? தயங்குறாங்க. தயக்கத்தை புரிந்துக்கவே முடியல. அழுத்தம் காமிக்கிறாங்க. இதுல கடைசி ஆள் வரை கனெக்ட் ஆகணும்னு காணுங்க. அடுத்தது பெட்டர் பிளே. இதுல அழுத்தம் கொடுக்கானுங்க. ஆனா இதெல்லாம் பார்த்தா எப்படி தெரியுது? எப்படிதான் உள் வாங்கியிருக்காங்க? பாதிதான் உள் வாங்கியிருக்கானுங்க. சொல்றானுங்க இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்குன்னு சொல்றானுங்க. ஆனா இன்கார்பரேட் பண்றதுன்னா உள் வாங்கினது எவ்வளவுதான்? பாதிதான் பண்ணிருக்கானுங்க. பிகாஸ் பாதிதான் உள் வாங்கிருக்காங்கன்னு ஏன் சொல்றாருன்னா, டீடைல்ஸ் சிவில் ஏவியேஷன் மினிஸ்ட்ரி ஷேர் பண்ண டீடைல்ஸ் என்ன மென்ஷன் பண்ணல? கிரவுண்ட் டிரான்ஸ்போர்ட் லிங்க்ஸையோ இன்டகிரேட்டட் ஷெடியூலிங்கோ மென்ஷன் பண்ணல. மற்ற விஷயங்களுக்கு மத்தியில இது வேற ஒண்ணும் கிடையாது. சரி, சென்டென்ஸுக்கு மீனிங் சொல்லுவோம். கொஞ்சம் டெக்னிக்கல் டேர்ம்ஸா வர மாதிரி இருக்கும், மற்றபடி ஈஸி. போன லைன் என்ன சொன்னாரு? தயக்கம் காமிக்கிறாங்க. இவங்க பிரச்சனை இங்க மாதிரி திருப்பி ஒரே பிரச்சனை தான் இவங்களுக்கு. பிரச்சனை என்னது? செகண்ட் பேராகிராஃப் எங்க ஆரம்பிக்குதுங்க? நம்ம ஏவியேஷனே மோசமா தான் இருக்கு. உடான் அதை சரி பண்ணல, மாடிஃபைடு உடானும் அதுக்கான ஸ்டெப்பை எடுக்கல. முக்கியமான பிரச்சனை அதுல என்னது? டிமாண்ட். டிமாண்ட் உருவாக்குறதுக்கு இவனுக்கு ஸ்டெப் எடுத்தானுங்களா அப்படின்னா ஸ்டெப் எடுக்கல. சப்சிடி எக்ஸ்டெண்ட் பண்ணாங்களே, அது நல்லதா அப்படின்னு கேட்டா அதை வச்சு என்ன பண்ண முடியாது? டிமாண்ட் எல்லாம் உருவாக்க முடியாது. இப்ப பிரச்சனையா இருக்கடா, அவங்க போட்ட ஸ்கீமே தப்படா, அதை திருப்பி போய் பாருங்கன்னா அதுக்கு என்ன காமிக்காங்க? தயக்கம் காமிக்க. அந்த தயக்கத்தையும் நம்மளுக்கு என்ன பண்ண முடியல? தயக்கத்தை எக்ஸ்பிளைனே பண்ண முடியல. லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டி வேணுங்க, பெட்டர் பிளானிங் வேணுங்க, அது வாயாலதான் வட சுடுறான். என்ன பண்ண மாட்டேங்கான்? முழுசா உள்வாங்க மாட்டேங்கான், பார்ஷியலா தான் உள்வாங்குறான். எப்படி தெரியுதுன்னா, சிவில் ஏவியேஷன் மினிஸ்ட்ரி ஷேர் பண்ணுது. எதை ஷேர் பண்ணுது? இந்த டீடைல்ஸ்க்கு அப்புறம் எந்த வார்த்தை எழுதிருக்கீங்க? சிவில் ஏவியேஷன் மினிஸ்ட்ரி டீடைல்ஸ் ஷேர் பண்ணுது. அதுல என்ன சொல்லல? கிரவுண்ட் டிரான்ஸ்போர்ட் எப்படி லிங்க் பண்ணணும்னு சொல்லல, இன்டகிரேட்டட் ஷெட்யூலிங் சொல்லல, அமாங் அதர்ஸ் நிறைய விஷயம் சொல்லல. அதுல இந்த ரெண்டு முக்கியமான விஷயத்த அவன் சொல்லவே. ஆனா வாய் மட்டும் எப்படி பேசுறாங்க? லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டி வேணுங்கானுங்க. என்ன வேணுங்காங்க? பிளானிங் வேணுங்க. பாருங்க, பிளானிங் வேணுங்காங்க. ஆனா சேர்ந்து வச்சு ஒருங்கிணைந்த ஒரு ஷெட்யூலிங் இல்ல. லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டி வேணுங்காங்க. ஆனா கிரவுண்ட் டிரான்ஸ்போர்ட் லிங்க் இல்ல. வெறுமன வாயால சொல்றாங்க. இதெல்லாம் இது பார்ஷியலா தான் என்ன ஆகுது? இன்கார்பரேட் ஆகுதுன்னா என்ன ஆகுது? உள் வாங்கப்பட்டு. மீதி ஃபுல்லா ஒரே சென்டென்ஸ். ஒரே சென்டென்ஸ் தானே. இப்ப கவர்மெண்ட்டுக்கு என்ன வழி இருக்கு? கவர்மெண்ட்டுக்கு என்னடா வழி இருக்கு? ஒரே ஒரு வழிதான். காசை கொடுத்து 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 இவன் பின்னாடி இருந்து ப்ரொடெக்ட் பண்ணி பாதுகாத்துட்டே இருக்கான். அது ரொம்ப வருஷத்துக்கு நம்மளால பண்ண முடியாது. இப்போதைக்கு பண்றானுங்க. ஃபைனல் சொல்யூஷன் என்னதுதான்? ஒண்ணு இப்ப காசை கொடுத்துக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா டிமாண்ட் உருவாகும். சரியா? இது ரெண்டுல ஏதோ ஒண்ணுதான் சொல்யூஷன். லாங் டேர்ம் சொல்யூஷன் என்னது மட்டும்தான்? டிமாண்ட் படும். இந்த பேராகிராஃப்ல அதான் சொல்ல போறான். வெதர் ஃபர்ஸ்ட் வார்த்தை புரிஞ்சுச்சா? வெதர் முடிவு எடுக்கிறாங்க. நல்லா பாருங்க, முடிவு எடுக்கிறாங்க. முடிவு எதுக்கு எடுக்காங்க? தக்க வச்சுக்கிறணும். எதை தக்க வச்சுக்கிறணும்? ரூட் எல்லாம் போட்டு வச்சாச்சுங்க. ஆனா அந்த கனெக்டிவிட்டியை என்ன பண்ணணும்? சஸ்டெயின் பண்ணணும். சஸ்டெயின் பண்றதுக்கான முடிவு
சரியா? அது எப்படி சஸ்டெயின் பண்ணணும்? ஒண்ணு கவர்மெண்ட் இப்ப காசு கொடுத்துட்டு இருக்குல்ல, அப்படி சஸ்டெயின் பண்ணணும். எதை விட வளர்க்கணும். எதை வளர்க்கணும்? மார்க்கெட். எப்படிப்பட்ட மார்க்கெட்டு? தானா தன்னால நிக்க முடிஞ்ச ஒரு மார்க்கெட்டை உருவாக்கணும், வளர்க்கணும். இதுதான் என்னன்னு சொன்னாங்கன்னா, என்ன உருவாக்குறது? இதுதான் என்னதுங்க? டிமாண்ட் உருவாக்குறது. இதுதான் என்னது? டிமாண்ட் உருவாக்கு. சரியா? சரி, இங்க பாருங்க, இதுதான் கன்ஜங்ஷன். வெதர்னா ரெண்டு ஆப்ஷன் இருக்காங்க. முடிவு எடுக்காங்களா? முடிவு எடுக்காங்களா? the decision will lead. the decision தான் எங்க பண்ணும்? lead. முடிவு எடுக்காங்க. எதுக்கு முடிவு எடுக்காங்க? ரெண்டு ஆப்ஷன். ஒண்ணு என்ன பண்ணணும்? கவர்மெண்ட் சப்போர்ட்டை வச்சு என்ன பண்ணணும்? கனெக்டிவிட்டியை சஸ்டெயின் பண்ணணும். இல்லைன்னா நீங்களே என்ன பண்ணணும்? தான் காலில் நிற்க முடிஞ்ச ஒரு மார்க்கெட்டை உருவாக்கணும். இது ரெண்டுக்கு இதுவா இல்ல அதுவா அப்படிங்கிறதுக்கு என்ன எடுக்கணும்? முடிவு எடுக்கணும். முடிவு தான் எங்க போகும்? லீட் டு லாஸ்டிங் சேஞ்ச். இவன் எடுக்கிற முடிவு நிரந்தர மாற்றங்களை கொண்டு வருமா? ரெண்டு விஷயம் இருக்குல்ல. ஓகே, ராதர் தான் சொல்லணும். ஓகே, கரெக்ட் தான், கரெக்ட் தான், கரெக்ட் தான். இதை கல்டிவேட் பண்றத எது பெஸ்ட்? இதுதான் பெஸ்ட். கல்டிவேட் பண்றதை விட காசு கொடுத்து சப்போர்ட் பண்றது பெர்மனன்ட் சேஞ்சஸ கொண்டு வருமா? அதான் கேள்வி. சரியா? வளர்க்கிறத விட காசு கொடுத்தானே இவங்க சப்போர்ட் பண்றாங்க. இப்போ வளர்க்கிறத விட காசு கொடுத்து சப்போர்ட் பண்றது பெர்மனன்ட் சேஞ்சஸ் கொண்டு வருமா அப்படிங்கிறது எதை டிபெண்ட் பண்ணி இருக்குன்னா, இங்க பாருங்க, whether the decision will lead to lasting changes depends on. டிபெண்ட்ஸுக்கு சப்ஜெக்ட் அந்த டோட்டல் கிளாஸ். எதை டிபெண்ட் பண்ணி இருக்குன்னா, எதை டிபெண்ட் பண்ணி இருக்குன்னா, வெதர் திரும்ப ரூட் செலக்ட் பண்ணணும், ப்ராப்பரா செலக்ட் பண்ணணும். அடுத்தது என்ன பண்ணணும்? இன்டகிரேஷன். இந்த இருக்குல்ல, இன்டகிரேஷன் பண்ணணும். எதை வச்சு? டிரான்ஸ்போர்ட் அண்ட் எக்கனாமிக் நெட்வொர்க்ஸ் வச்சு பண்ணணும். இம்ப்ரூவ் இன் பிராக்டிஸ். இப்ப எது டிபெண்ட் பண்ணி இருக்கு? ஒரு ஸ்டெப் எடுக்கானுங்க இல்லைங்க. இருங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, பொறுமையா ஒரு ஸ்டெப் எடுக்காங்க. எந்த ஸ்டெப் எடுக்காங்க? காசு கொடுத்து சப்போர்ட் பண்ணும். எதை விட? வளர்க்கறத விட காசு கொடுத்து சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்காங்கல்ல. அந்த முடிவுக்கு பெர்மனண்டா மாற்றங்கள் வருமா? காசு கொடுத்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, இது பெர்மனன்ட் மாற்றங்களை கொண்டு வருமா அப்படிங்கிறது எதை நம்பி இருக்கு? இவ்வளவு நேரம் புரியுதா? இது சொன்னது புரிஞ்சுட்டா? பெர்மனண்டா மாற்றம் கொண்டு வரணும். நான் எடுக்கிற ஸ்டெப் கல்டிவேட் பண்றதை விட காசு கொடுக்குறேன். அந்த காசு கொடுக்குற விஷயம் பெர்மனண்டா மாற்றங்களை, லாஸ்டிங் சேஞ்சஸ கொண்டு வருமா அப்படிங்கிறது எதை நம்பி இருக்கு? அதான் செகண்ட் பார்ட். ஃபர்ஸ்ட் பார்ட் புரிஞ்சுட்டா? எதை நம்பி இருக்குன்னா, ரூட் இருக்குல்ல, ரூட் செலக்ட் பண்றீங்க, அப்புறம் இன்டகிரேஷன் பண்றீங்க. அது எப்படி பண்ணணும்? இந்த விஷயங்களை எல்லாம் எதுல இம்ப்ரூவ் பண்ணணும்? பிராக்டிக்கலா இம்ப்ரூவ் பண்ணணும். வெறும் வாயால பேப்பர்ல இம்ப்ரூவ் பண்ணக்கூடாது. இந்த விஷயங்கள்லாம் எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும்? இதெல்லாம் பிராக்டிக்கலா இம்ப்ரூவ் வச்சுக்கிடுங்க. நீங்க காசு கொடுத்து சப்போர்ட் பண்றீங்கல்ல, அது வந்துட்டு ஒர்க்கு ஆகும். காசு கொடுத்து சப்போர்ட் பண்றது எதை விட, கல்டிவேட் பண்றதை விட காசு கொடுத்து சப்போர்ட் பண்றது நீடித்த மாற்றங்கள், பெர்மனன்ட் சேஞ்சஸ கொண்டு வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொண்டு வரலாம். அது எதை டிபெண்ட் பண்ணி இருக்கு? இதெல்லாம் நீங்க எதுல இம்ப்ரூவ் பண்ணணும்? கீழே இருக்கிற பிராக்டிக்கலா நீங்க இம்ப்ரூவ் பண்ணுங்க. நீங்க காசு கொடுத்து சப்போர்ட் பண்றதுக்குல இருந்து என்ன வரும்? லாஸ்டிங் சேஞ்சஸ் வரும். இப்ப கீழே இருக்கிறத சப்போர்ட் பண்ணலன்னு வச்சுக்கிறோம், கீழே இருக்கிறத இம்ப்ரூவ் பண்ணலன்னு வச்சுக்கிறோம்.
கீழே இருக்கிறத பிராக்டிக்கலா நீங்க இம்ப்ரூவ் பண்ணலைன்னா லாஸ்டிங் சேஞ்சஸ் வராது. அவர் சொல்றத பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் வழி என்னது அப்படின்னா மார்க்கெட்டை வழங்கடா அப்படிங்கிறது. ஆனா மார்க்கெட்டை வளர்க்கறதுக்கு இந்தியாட்ட வழி இல்லை. அதனால என்ன பண்ணுங்க, காசு கொடுத்து ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, காசு கொடுத்து நீ பண்றதுல ஃபைனல் சேஞ்ச் வருமா அப்படின்னா அதுவும் எதை நம்பிதான் இருக்கு. இதெல்லாம் என்ன பண்ணுங்க, இம்ப்ரூவ் பண்ணுங்க. இன்னொரு விஷயம் சொல்றேன், நான் சொல்றது புரியுதான்னு பாருங்க. இதெல்லாம் பண்ணாலே டிமாண்ட் ஆக்சுவலா இன்க்ரீஸ் ஆகும். இதெல்லாம் நீங்க பண்ணீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும், செல்ஃப் சஸ்டைனிங்கா போயிடும். கடைசியா சொன்ன பாயிண்ட் புரியுதான்னு பாருங்க. எல்லாம் விட்டு சரி, செகண்ட் பேராகிராஃப் மாதிரி முதல்ல இருந்து எடுங்க. மற்ற எடிட்டோருக்கு இதுக்கு டிஃபரன்ஸ் தெரியுதா? மற்ற எடிட்டோருக்கு இதுக்கு டிஃபரன்ஸ் தெரிஞ்சுதாங்க. டெக்னிக்கல் டேர்ம்ஸ் இருக்கு அப்படிங்கறத தாண்டி கதை கொஞ்சம் டிஃபிகல்ட்டா போகும். ரீஜனல் ஏவியேஷன் எப்படி இருக்கு, ஏற்கனவே ஈக்கா இருக்கு. அதை நிப்பாட்டி விடுறது ரொம்ப கஷ்டம். இந்தந்த பிரச்சனைகள் இருக்கு. உடான் இந்த பிரச்சனையை சரி பண்ணல, மாடிஃபைடு உடானும் இந்த பிரச்சனையை சரி பண்ண, அதே கேரி ஓவர் பண்ணிடுச்சு, கண்டினியூ பண்ணி எடுத்துட்டு வந்துருச்சு. முக்கியமான பிரச்சனையே என்னதுதான், டிமாண்ட். பாருங்க, கதை ஃபுல்லாவே என்னது, டிமாண்ட் இல்ல. அதான் அவன் எழுதிருக்கான் பாத்தீங்களா. நீ காசு கொடுத்து என்ன உருவாக்க முடியாது, டிமாண்ட உருவாக்க முடியாது. திருப்பி திருப்பி அதான் சொல்றேன். இப்ப உடான் எப்படி எடுக்க பாருங்க, என்ன இல்ல, எக்கனாமிக் ஆக்டிவிட்டி இல்லாத ரூட்டெல்லாம் இருக்கு. இதெல்லாம் இவன் பண்ற மிஸ்டேக். ஒரு தடவை சும்மா ஜாலிக்கு டிராவல் பண்றதுனால இதை என்ன பண்ண முடியாது, சஸ்டெயின் பண்ண முடியாது. சப்சிடி கொடுத்தான்ல, ரூட்டை உயிரோட வேணா வச்சிருக்கலாம், ஆனா என்ன பண்ண முடியாது, டிமாண்ட உருவாக்க முடியாது. இந்த சென்ஸ்ல பார்த்தோம்னா கவர்மெண்ட் தயங்குது. எடுத்த ஸ்டெப்லாம் தப்பு, திருப்பி போய் பாருனா அது தயங்குது. அந்த தயக்கம் நம்மளுக்கு எப்படி இருக்கு, எக்ஸ்பிளைன் பண்ண முடியாதா இருக்கு. வாயில தான் பேசுறானுங்க லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டி, பெட்டர் பிளானிங்னு. ஆனா சிவில் ஏவியேஷன் மினிஸ்ட்ரி டீடைல்ஸ் கொடுத்துச்சுன்னா அதுல என்ன இல்ல, இதெல்லாம் எப்படிதான் இருக்கு, ஃபுல்லாவே பாதிதான் இன்கார்பரேட்டே பண்ணிருக்கானுங்க, ஃபுல்லா இன்கார்பரேட் பண்ணல. ரைட், ஓகே. இப்ப இவனை ஒரு முடிவு எடுக்கானுங்களே, அதை விட்டுட்டு இப்படி போன்னு முடிவு எடுக்கானுங்களே, இது ஒர்க் ஆகுமா ஆகாதா அப்படின்னா, இது லாஸ்டிங் சேஞ்சஸ் கொடுக்குமா கொடுக்காதா அப்படின்னா அது எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும்னா, கீழே இருக்க எல்லா விஷயத்தையும் என்ன பண்ணணும், பிராக்டிக்கலா இம்ப்ரூவ் பண்ணீங்கன்னா நீங்க சொல்ற மாதிரி காசு கொடுத்து என்ன ஆகும், வண்டி ஓடும். கொஞ்ச நாளைக்கு காசு கொடுத்து நீங்க புஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன ஆகணும், அதுவே தானா என்ன ஆகணுங்க, ஓடணும். ஓடலைன்னா அது ஃபெயில் ஆயிடும். சரியா? நீங்க ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னு வச்சுக்கிடுவோம், என்ன பண்ணுவீங்க, ஃபர்ஸ்ட் ஒரு 10 லட்சம் ரூபாய் கடன் வாங்குவீங்க, அதை வச்சு பொருள் எல்லாம் வாங்கி போடுவீங்க. என்ன ஆகணும், இந்த பொருள்ல வர்ற லாபத்தை வச்சு நான் அடுத்தது மூவ் ஆகிட்டே போவோம். திருப்பி திருப்பி என்னால என்ன பண்ணிட்டே இருக்க முடியாது, காசு நான் போட்டுக்கிட்டே இருக்கேன்னா இந்த பிசினஸ் என்ன ஆகாது, ரொம்ப நாள் ஓடாது. சரியா? இதுக்கு பேசேஜே பரவாயில்ல, பேசேஜே பரவாயில்லடா. அதுக்கு அடுத்த கொஸ்டின் போங்க, கொஸ்டினை பாருங்க. ஆன்சரே காணும்டா, கொஸ்டின் மட்டும் தான் இருக்கடா எல்லா இடத்துலயும். கிரவுண்ட் டிரான்ஸ்போர்ட் லிங்க்ஸோ இன்டெகிரேட்டட் ஷெட்யூலிங்கோ சிவில் ஏவியேஷன் மினிஸ்ட்ரி டீடைல்ஸே இல்ல. இந்த பாயிண்ட் இருந்துச்சா, இந்த பாயிண்ட் மூலம் கதையில இருந்துச்சாடா, இருந்துச்சு. என்ன ஆழமான பாலிசி ஃபெயிலியர் இது காட்டுது. ஆப்ஷன் எலிமினேட் பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் அந்த ஸ்டெப் ஆப்ஷன் எலிமினேட் பண்ணுங்க.
யாரு வரமாட்டா அதுல? ஏ வராது, டி வராது. கரெக்டா? ஏ வராது, டி வராது. ஒன்னு பியா இருக்க போது, இல்லைன்னா சியா இருக்கும். இன்டகிரேட்டட் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒன்னு சேர்ந்த. ட்ரெயின் டைமிங்ல பிளைட் இருக்க கூடாது, பிளைட் டைமிங்ல ட்ரெயின் இருக்க கூடாது, சேர்ந்து வச்சு ஷெட்யூல் பண்ணணும். அப்ப அவன் ஒரு டைம்ல ட்ரெயின் விடுறான்னா வேற டைம்ல நான் பிளைட் விடணும். அதுக்கு பேர் தான் என்னன்னா இன்டகிரேட்டட் ஷெட்யூலிங். கிரவுண்ட் டிரான்ஸ்போர்ட் லிங்க்ஸ். கிரவுண்ட் டிரான்ஸ்போர்ட்னா யாரெல்லாம்? ரயில் டிரான்ஸ்போர்ட், பஸ் டிரான்ஸ்போர்ட். அவன் கூட லிங்க் வச்சிருக்கணும். கரெக்டா பிளைட்ல இருந்து வந்து இறங்கின உடனே ஊருக்குள்ள போறதுக்கு ஒரு பஸ் இருக்கணும். அப்படி இருக்கணும். அதுக்கு பேர் தான் கிரவுண்ட் டிரான்ஸ்போர்ட் லிங்க்ஸோ இன்டகிரேட்டட் ஷெட்யூலிங். அதை பண்றாங்களா பண்ணலையா? பண்ணல. என்ன பாலிசி ஃபெயிலியர் இருக்கு? ரீஜனல் ஏர்லைன்ஸ் தான் கோஆர்டினேட் பண்ண மறுக்கிறானா? ரீஜனல் ஏர்லைன்ஸ் தான் மறுக்கிறானாங்க? இல்ல, இது யாரு கொடுக்கிறது? இது கவர்மெண்ட் உடைய ஒரு மினிஸ்ட்ரி கொடுக்கிறது. ஏர்லைன்ஸ் தான் மறுக்கிறான். என்னது ஆன்சர்னா, ஸ்கீம் என்ன பண்ணுதுன்னா வெறும் ஏர் கனெக்டிவிட்டி என்னன்னு பாக்குது, சொல்லி மீன்ஸ் என்று சொல்லி கொடுக்குறாடா. இதுதான் கடைசியா பாக்குது. இது எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இது ஒரு பாட்டு. என்னது? லார்ஜர் மொபிலிட்டி எக்கோசிஸ்டம். இது தனியா ஒரு எண்ட பார்க்காம இதுக்குள்ளதான் ரயில் வரும், பஸ் வரும், ரோட் டிரான்ஸ்போர்ட் வரும், அது கூட சேர்ந்ததுதான் என்னது? ஏர் டிரான்ஸ்போர்ட். எப்படி பார்க்கணும்? லார்ஜர் மொபிலிட்டி எக்கோசிஸ்டம் உடைய ஒரு பகுதியா இதை பார்க்கணும். அதை விட இது எப்படி பாக்குது? இது தனியா பாக்குது. இதுதான் இதுடைய ஃபெயிலியர். கொஸ்டின் நல்லா கஷ்டமா இருக்குல்ல? கொஸ்டின் மட்டும் பாருங்க, அவ்வளவு அதுக்கு மேல ஆன்சர் சொல்ல மாட்டேன். நாளைக்கு தான் கேள்வி. கீழே வாங்க. சப்சிடி போட்டா என்ன வரும்? ரூட் மட்டும் போய் அதுக்கான என்ன வராது? டிமாண்ட் வரும். எந்த எக்கனாமிக் பிரின்சிபல் இதுல செயல்படுதுன்னு கேட்கலாம். கொஸ்டினே வாசிக்கலையாங்க? மேல போங்க. இந்த மாதிரி ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் எடுத்தாலும் 1.5 மணி நேரம் எடுத்தாலும் இந்த மாதிரி ஒரே ஒரு எடிட்டோரியல் 5 கொஸ்டின் செம்மையா இம்ப்ரூவ் ஆகும். ஐயோ, யூடியூப்ல போட்டணுமே, இதை பார்க்க மாட்டானுங்களே 1.5 மணி நேரம் போனா. 1 நேரம் 10 நிமிஷம் கொஸ்டினுக்கு காமிச்சு அடுத்த கொஸ்டின் காமிச்சு என் பண்ணிருங்க. பார்க்க மாட்டாங்க. பார்ட் 1 பார்ட் 2. பார்ட் 1க்கு மட்டும் 10,000 வியூ, பார்ட் 2க்கு 1000 வியூ. கொஸ்டின் ஈஸி தானடா இது? தப்பா விட்டா பரவாயில்ல, ஆன்சர் சொல்லுங்க. ஆன்சர் என்ன பண்ணலாம்? ஆர்டிபிஷியலி சஸ்டைனிங் சப்ளை. அதான் காசு கொடுத்து சப்ளை சஸ்டைன் பண்றான். டஸ் நாட் சப்ஸ்டிட்யூட் ஃபார் ஆர்கனிக் டெவலப்மெண்ட் ஆஃப் டிமாண்ட் ரெவென்யூ. கொஸ்டின் தான் பார்க்க பெருசா இருக்கும், ஈஸியா இருக்கும். ஆன்சர் சி, 5th கொஸ்டின். கடைசி லைன் சொல்லி முடிச்சுட்டான். டோன் ஆஃப் தி ஆத்தர். இந்த கொஸ்டின்லாம் 2 மார்க்ல வரும் பிஓல. பொறுமையா படிச்சு ஆன்சர் பக்கத்துல நல்லா டிஸ்கஸ் பண்ணிக்கிறேன். என்னது ப்ரோ? போன சசி தரூரே கிளாஸ் பண்ணலையே, அடுத்த சசி தரூர் எடுத்து வைங்க. சூப்பரா படிக்கிறாங்க ஆன்லைன்ல, நல்லா பண்றாங்கம்மா, செம்மையா ஆன்சர் பண்றாங்க. என்னது அது? ஆப்டிமிஸ்டிக்கா பேசுறாரா, பெசிமிஸ்டிக்கா பேசுறாரா? ஏதாவது ஒரு டவுட்ல வைக்கலாம். ஆப்டிமிஸ்டிக்கா பேசு. 3வது கண்டிஷன் போட்டு டவுட்டா பேசுறாரா? அப்படிதானே பேசுறாரு. இஃப் கண்டிஷன் போடலைங்க, ஆனா டிபெண்ட்ஸ் ஆன் என்ன அர்த்தம்? டிபெண்ட்ஸ் ஆன் என்னதுடா? அதை நம்பிதான் இருக்கு. அப்ப கண்டிஷன் போடுறாரா போடலையா? போடுறாரு. ரைட், இதை கேள்விக்குரிய. அடுத்தது
ரீஜனல் ஏவியேஷன் பாசிபிளே கிடையாதுன்னு சொன்னாரு. பாசிபிளே இல்லைன்னு சொன்னாரு. என்ன சொன்னாரு? இப்படி எல்லாம் பண்ணீங்கன்னா பாசிபிள் தான். பாசிபிளே இல்லைன்னு சொல்லல. தேர்ட் ஆப்ஷன் பாருங்க, அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. என்னது? நோக்கம், ஸ்கீமுடைய நோக்கம் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. ஆனா என்ன டவுட் பண்றாரு? ரூட் காசஸ் என்ன பண்ணாது, அட்ரஸ் பண்ணுமான்ட்டு என்ன பண்றாரு? ஸ்கீமுடைய நோக்கம் அவருக்கு புரியுது, ஆனா ரூட் காசஸ் அட்ரஸ் பண்ணுமான்னு என்ன பண்றாரு? டவுட் பண்றாரு. அப்போ டவுட் இருக்கு அவருக்கு, அதனாலதான் என்ன போடுறாரு? கண்டிஷன் போடுறாரு. எது பெஸ்ட் ஆப்ஷன்? ஆன்சரு சி தான். இதெல்லாம் எனக்கு ஆன்சர் தெரியலன்னா நீங்க என்ன பண்ணணும்? மறுபடி வாசிக்கணும். திருப்பி வாசிச்சீங்கன்னாதான் இதுக்கெல்லாம் ஆன்சர் தெரியும். இல்லைன்னா ஒப்பேத்தி வாசிச்சாதான் இதுக்கெல்லாம் ஆன்சர் தெரியாது. கடைசி லைன்ல அப்படியே ஸ்கிப் அடிச்சுட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இது என்னதுன்னே தெரியும். அது மட்டும் தான் போடலையா? ரெண்டாம் கொஸ்டின் மட்டும் தான் போடலையா? எடுங்க, ஆன்சர் என்னது? ஆன்சர் எது வராதுன்னு சொல்லுங்க. எப்படி ரூட்டை கண்டுபிடிக்குது, எப்படி ரூட்டை டெவலப் பண்ணுது அப்படிங்கிறத மறு ஆய்வு செய்யறதுக்கு கவர்மெண்ட் தயங்குது. சரியா? இப்ப எந்த சினாரியோ இந்த கிரிட்டிசிசம் எக்ஸ்பிளைன் பண்ணுது. இப்ப ரூட்டை வந்துட்டு மறு ஆய்வு செய்யணும், ஆனா மறு ஆய்வு செய்ய தயங்குது. அது எதுக்கு எக்ஸாம்பிள்? சப்சிடிஸ் முடிஞ்ச உடனே ஏர்லைன் வெளியே போகுது. இந்த இடத்துல இதை பத்தி பேசல. சரியா? இந்த இடத்துல என்ன சொல்றாங்க? ரூட்டை ஐடென்டிஃபை பண்றீங்க, ரூட்டை வளர்க்குறீங்க, ஆனா அதை என்ன பண்ணணும்? ரீவிசிட் பண்ணணும். அந்த ரீவிசிட் பண்றதுக்கு என்ன பண்றீங்க? தயங்குறீங்க. அந்த தயக்கத்துலதான் என்ன, அந்த தயக்கம் தான் கிரிட்டிசிசம். இந்த தயக்கம் தானே கிரிட்டிசிசம். அதை எக்ஸாம்பிளா எங்க சொல்லலாம்னு கேட்கும். ஃபர்ஸ்ட் ஒன் வராது, ஃபோர்த் ஒன். லோ டிராபிக் ஏர்போர்ட்டுக்கு ஸ்டேட் கேரியர் பெரியதை வாங்குது, இது வருமா? இது ரூட்டை பத்தி பேசல, சைஸை பத்தி பேசுறாங்க, இது வராது. ரெண்டே ஆப்ஷன் தான். ஒண்ணு என்னது? ஏற்கனவே ட்ரெயின் இருக்கு, அங்க யாரு விடுறா? ட்ரெயின்ல என்ன இருக்கு? ஹை ஆக்குபென்சி லோ ஃபேர் இருக்கு. அந்த இடத்துல போயிட்டு என்ன விடுறான்? ஃபிளைட் விடுறான். வர வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இருக்கு. மூணாவது, ரோடே இல்லாத இடத்துல என்ன விடுறான்? ஹெலிபேட் விடும். ஆன்சர் வந்துட்டு பி அண்ட் சி ரெண்டுமே வரும். ரெண்டுமே என்னதுடா? ரூட் ஒரு இடத்துல ஒண்ணு கெட்டுறாங்க, ஆனா அத ப்ராப்பரான ரூட்டா ஐடென்டிஃபை பண்ணல, ப்ராப்பரா அந்த ரூட்டை என்ன பண்ணல, வளர்க்கல. இந்த இடத்துல ஹெலிபேடு போடுறேன்னா அந்த இடத்துல மினிமம் என்ன இருக்கணும்? ரோடு இருக்கணும்ல. ரோடே எல்லா இடத்துல ஹெலிபேடு போடுற. ஏற்கனவே ட்ரெயின் இருக்கு, ட்ரெயின் இருக்கிற இடத்துல என்ன பண்ற? ஃபிளைட்டை விடுற. சோ இந்த இடத்துல இவங்க என்ன சரி பண்ணிருக்கணும்? ரோடு போட்டுட்டு என்ன பண்ணிருக்கணும்? ஹெலிபேடு போடும். இந்த இடத்துல என்ன பண்ணிருக்க கூடாது? ஃபிளைட்டே விட்டுருக்க கூடாது. ஏன்னா ஏற்கனவே என்ன இருக்கு? ஃபாஸ்ட் ட்ரெயின் சர்வீஸ் என்ன இருக்கு? ஹை ஆக்குபென்சி இருக்கு, லோ ஃபேர். இப்ப எப்படி ரூட்டை கண்டுபிடிக்காங்க, எப்படி ரூட்டை வளர்க்குறாங்கன்றதுல பிரச்சனை இருக்கு. பி அண்ட் சி தான் ஆன்சர். பிய பார்த்தது சிக்கு போகல, பரவாயில்ல. பி போட்டிருந்தீங்கன்னா பரவாயில்ல. லைவ் அந்த ரெக்கார்டிங் முடிச்சு